கேப் விட்டு இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ இவரு சிபி கன்ஃபார்மா போயிட்டாரா இல்ல அடுத்த படம் எடுப்பாரா ப்ரோ 20 ஹிட்ஸ் மாதிரி? அது தெரியலங்க, அது தெரியல. இந்த படம் அவர் இல்லை, அது கன்ஃபார்ம். அது 26, 27 நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ ஓகே. அமேசானும் பெரிய படம் வாங்குறது இல்லையா கார்த்திக் ப்ரோ? வாங்குறது இல்லையே, நீங்க தான் பாக்குறீங்களே அமேசான்ல என்ன படம் வாங்கிருக்காங்க லாஸ்டா? அதான் கேட்குறேன் நான். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு கூலிலாம் வைக்கல. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வித்துருவாங்க. இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி ரிட்டர்ன்ஸ்லாம் வராதுங்க. அது சும்மா அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏதாவது சரி ஓகே விஜய் படத்தை வாங்கினா அது நீங்கள் வந்து காசு கட்டி நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்களான்னு பார்த்தாங்க. அஜித் படத்தை வாங்கினாலும் பார்ப்பீங்களா பார்த்தாங்க. ரஜினி படத்தை வாங்கினா பார்ப்பீங்களா பார்த்தாங்க. எதை பண்ணாலுமே நம்ம ஆளுங்க வந்து செலக்டாகாம வந்து டெலிகிராம்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்கன்றது அவங்க ஒரு இடத்துக்கு மேலே வந்து தெரிஞ்சுக்குப்பாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, குறைஞ்சிரும். ப்ரோ ஆனா ஜிபியூல சேல் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா அதெல்லாம் அப்போ வித்தது இல்லை, முன்னாடியே வித்தது தான். ஜிபிலாம் முன்னாடியே வித்தது. ஜிபி ரெட்ரோ ஜிபி ரெட்ரோ எல்லாமே முன்னாடி வித்தது. ப்ரோ கவர்மெண்ட் ஜியோ நாளைக்கு தான் வருமா? இன்னைக்கே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இன்னும் போடாம இருக்காங்க தெரியல. வந்துடும், நாளைக்கு வந்துடும். மதுரையில ஓபன் பண்ணிட்டாங்க போல நேம்லாம். நான் சொல்றேன், ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து கவர்மெண்ட் தனியா ஜியோ கொடுக்க பதிலாக பொதுவாகவே 9 மணிக்கு ஷோ ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொன்னா யார் கேட்க போறா? போடுதுண்ணே அதை ஒரு தலையை சுற்றி மூக்க துடுவாங்க எப்பயுமே அப்படிதான். 10 மணிக்கு போடுறாங்க ஷோ, 9 மணிக்கு போட்டால் என்ன குடிமொழி இருப்பதா? என்ன புரியல, எதை கலவரம் இருப்பதா? இங்கே என்ன கவர்மெண்ட் என்ன நடத்துறாங்கன்னு தெரியாது. இது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. என்ன பண்றது? நீங்க எங்க ப்ரோ பார்க்க போறீங்க விடாமுயற்சி? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, முடிவு பண்ணல. மோஸ்ட்லி நமக்கு இருக்கே காசு இருக்கு ப்ளஸ் என்ன டிக்கெட் ரேட் அதிகமாக கேட்காம 190 டிக்கெட்டுக்கு யார் கட்டுறாங்களோ அங்கே போய் பார்ப்போம். அப்ப காசு கேட்க மாட்டானுங்களே, 190 வராது. அப்போ ரிஜெக்டட், அவ்வளோதான். ஆன்லைன்ல இந்த விஜயா பார்க் ஓப்பன் ஆச்சு, இஞ்சம் பார்க்கலாம். 3 டிக்கெட் போட்டு 190. அவ்வளோதான். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போவாங்க. என்ன பேர் ஐயப்பன் ப்ரோ, நீங்க எங்க புக் பண்ணிருக்கீங்க? நகரி போறோம் ப்ரோ. எங்க ப்ரோ? நகரி. நகரியா? எது ஆந்திராவா? ஒவ்வொரு பெரிய ஹீரோ படத்துக்கும் ட்ரிப் மாதிரி கிளம்பிடுறீங்க போல இருக்குது ஐயப்பன் ப்ரோ. ஆமா, இந்த ட்ரிப் நிறைய பேர் வராங்க ஆக்சுவலா அந்த தேட்டர். பேசலாங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ கிட்டத்தட்ட ரொம்ப மாசமா இதை நான் யூடியூப்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்பேஸ். ஏன்னா கரெக்டா நான் தூங்குற டைம்ல தான் ஆரம்பிக்கிறீங்களா, இருந்தாலும் பேச முடியாது. இன்னைக்கு இதுக்காகவே முழிச்சுக்கிட்டு இருந்து ஸ்பீக்கர் கிடைக்குமான்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் ஐயப்பன் ப்ரோ, உங்களுக்கும் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. ப்ரோ எனக்கு ஒரு 2 கேள்வி தான் இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, இந்த பாகுபலி எராவுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒன் ஆஃப் த டாப் லெவலில் தான் இருந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் பாகுபலிக்கு அப்புறம் டாலிவுட் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் படுது.
அவங்க டெடிகேஷனா இல்லை என்னன்னு கரெக்டான அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தெரியல. பட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பர்டிகுலராக ரீசெண்ட் இயர்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. ஸோ அதுக்கான பதில் உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்கேன் நான். ஏங்க அது நீங்க உங்களோட ஃபீலிங்கா நீங்க வந்து வச்சுக்கோங்க. நீங்க எதை வேணாலும் ஃபீல் பண்ணலாம் இல்லையா? நம்ம எதை வேணாலும் ஃபீல் பண்ணலாம். நம்ம ஓகே இந்தியா ப்ரோ. நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். இந்தியாவோட யூஎஸ் சூப்பரா இருக்குன்னு நினைக்கலாம். யூஎஸ்ல இருக்கவன் வந்து ஓகே இந்தியாவே பரவாயில்லன்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஆளாளுக்கு தனித்தனி ஃபீலிங் இருக்கும். அவங்க ஃபீல் பண்றது அவங்க இஷ்டம், அவ்வளவுதான். சென்னையில் இருக்கவன் வந்து சென்னையெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு இருப்பான். சென்னை மாதிரி ஒரு ஊர் இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்றவனும் ஓகே இருப்பான். அது நம்மளோட ஃபீலிங், அதை பொறுத்து இருக்கு. ஓகே பாகுபலி நீங்க ஓகே சொல்றீங்கன்னா நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஓகே, பாகுபலி அங்க ஓடுனுச்சு. ஓகே, அந்த அங்க இல்ல ஓடுனதுனால ப்ரோ, நான் மட்டும்தான் அந்த பாகுபலி பிரச்சனை. பீரியடுக்கு மற்ற எல்லா அப்புறம் ஊர்லயும் சொல்றேன். ஓடுனுச்சு. இல்ல இல்ல, நான் பாகுபலி இல்லைங்க, பத்தி மட்டும் பேசுறேன். பாகுபலியோட விக்டரி பாகுபலிக்கு எப்படிங்க அப்புறம் டோலிவுட்டுக்கு வரும்? இருங்க, பாகுபலியோட விக்டரி டோலிவுட்டுக்கு என்ன எந்த விதத்துல வந்து சப்போர்ட் பண்ணுச்சு? அதுக்கப்புறம் அதான் இருக்கா? பாகுபலிக்கு அப்புறம் ஏதாவது தமிழ் படத்தை அதே மாதிரி இங்க இல்ல பார்த்தாங்களா? கிடையாது. அப்புறம் என்ன? இல்ல ட்ரிபிள் ஆரே அது பார்க்கல. இல்ல அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆரே பாகுபலி மாதிரி பார்க்கலையே, அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, ட்ரிபிள் ஆர் கண்டிப்பா அதை ஒத்துக்கிறேன். பாகுபலியில ஒரு பாதி நீங்க கூட நான் சொல்றது ட்ரிபிள் எப்படி ஆர் சொல்ல இருக்குன்னா, மாட்டேன். ஏன்னா நீங்க பார்த்த இப்ப உடனே நீங்க எனக்கு நீங்க இப்படி சொல்றது எப்படின்னா, சினிமாவை என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்க ம், முடியும். ஓகேவா? ஒவ்வொரு கிரிக்கெட் டீம் இருக்கு. ஆமா நான் நான் கேட்டீங்கன்னா 2000 அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியானா சச்சின் தாங்க அப்படின்னா, அப்ப நீங்க மொத்த கிரெடிட் தூக்கி பாம்பே கொடுத்துருவீங்களா? சச்சின் பிறந்தது பாம்பே தான், பாம்பேக்காரன் தான் கிரிக்கெட், இந்தியாவோட கிரிக்கெட்னா பாம்பே கொடுத்துருவீங்களா? அது கிடையாது. அப்புறம் இல்ல சச்சின் போனாரு. சச்சினுக்கு அப்புறம் தோனி வந்தாரு. தோனி வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாம் மொத்த இதுவும் வந்து அவரு பீகர் தானே, இல்ல ப்ரோ, பீகாரா? ஆக்சுவலி நான் பாகுபலி பிரைஸ் அப்ப பண்ண இங்க வந்து வரல. நான் என்ன மொத்த சொல்றேன்னா கிரிக்கெட் வந்து பாகுபலி தோனி தான், மொத்த கிரிக்கெட் தோனி தான். தோனி எங்க இருக்காரு? இல்ல இல்ல பீகார்ல. இல்ல ப்ரோ, அப்படி பீகாருக்கு கிடையாது. அப்படி மேபி கிடையாது. நான் நம்ம சினிமாவை சினிமா தானே பார்க்கணும். எல்லா இடத்துலயும் சினிமா தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இல்ல ப்ரோ, படங்கள், கண்டிப்பா எல்லா படமும் ஓடதான் செய்யுது. ப்ரோ. நான் இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருக்கேன். அதாவது பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சினிமாக்கு அதே ஸ்டேட்டு மாதிரி கிடையாதுங்க. சினிமாக்கு ஸ்டேட்டு ஓகே கிடையாதுங்க. மொழி கிடையாதுங்க. ஜாதி கிடையாதுங்க. ஓகே கண்டிப்பா கண்ட்ரி கிடையாதுங்க. எதையும் கிடையாதுங்க. எல்லா படங்களும் நம்ம ரசிக்க போறோம், அவ்வளவுதான். எங்கேயோ எடுத்த அவதாரம் இங்க பாக்குறோம். எங்கேயோ எடுத்த மம்மி இங்க பாக்குறோம். மம்மியோட கதை எங்க ம் நடக்குது? ஈஜிப்ட்ல ஓகே நடக்குது. ஓகே ஓகே ஈஜிப்ட் நம்ம பார்க்கல. அதை வந்து ஹாலிவுட்ல கண்டிப்பா ஒருத்தர் ப்ரோ. இருக்கிற இங்க பாக்குறோம். அப்படிதாங்க சினிமா பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து தமிழ் சினிமா குறைஞ்சு போச்சு, அங்க சினிமா ஏறி போச்சு அப்படின்னா ஓகே, அதுல என்ன ஏதாவது இருக்கா என்ன? இல்ல எனக்கு அது அது ஒரு கொஞ்சம் ஃபீலா பட்டது. ஒருவேளை ஏதாவது அதுதாங்க இது மாதிரி சொல்றேன். ஆயிடுச்சு நம்ம அப்படிங்கிற எப்படியாலும் ஃபீல் பண்ணலாம், எப்படியாலும் ஃபீல் பண்ணலாம், அவ்வளவுதான். எப்படின்னா விக்னேஸ்வரனை பார்த்து நம்ம புறவு பண்ணலாம். என்னங்க நயன்தாரா கல்யாணம் பண்ணிட்டாருன்னு புறவு பண்ணலாம். நம்ம பொறாம தான். நம்ம ஃபீல் பண்றது நம்ம எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் அது. என்னங்க ஐயோ அப்படி நான் விக்னேஷ் சிவனோட நல்லா இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீலிங் என்ன அது? ஓகே. இது சரி நம்ம ப்ரோ, எனக்கு நம்ம என்ன விருப்பம் தானே. தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. சீரியஸாவே அப்படி சொல்றேன். கிடையாதுங்க. ஸோ ஏங்க அதுல ஏங்க ஓகே. நம்ம நம்ம பிரச்சனை என்னன்னா தெரியாம மொத்தமாவே ஒரு விஷயத்த வந்து பொறுமையா இருந்தா அப்படித்தான் இருக்கும். ஓகே ஓகே கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ அப்புறம் இந்த விடாமுயற்சியோட புக்கிங்ஸ் வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் நானே பெங்களூர்ல பாகுபலிங்க எடுத்துட்டீங்க. கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே பாகுபலிக்கு ஓகே முன்னாடி சங்கர் வந்து இங்க தள்ளியிருக்காரு படத்தை. ஜென்டில்மேனு, முதல் ஆமா ஒண்ணு, இந்திரன்லாம் எடுத்து தள்ளிட்டாரு. ஓகே. அப்படி தமிழ் சினிமா வந்து ம். தமிழ் சினிமா வந்து தூக்கி நிறுத்திட்டாங்களா இந்தியால? இந்தியால தமிழ் சினிமா தான் அப்படின்னு தூக்கி நிறுத்திட்டாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, ஆமா, ஆக்சுவலா இது இந்த எனக்கு பிரைடு ஒரு புத்திங்க. ஃபீல். இந்த பிரைடு புத்தி ஆண்ட பரதம் நாங்க தான் பெரிய ஆளு. இது சும்மா இது எதுக்கு? இது 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. அவ்வளவுதான். எப்பயுமே இருக்கேன், நாங்க யார் தெரியுமில்ல, நாங்க தான் மதுரையே ஆண்டோம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்கல்ல மீசை முறுக்கிட்டு, காது வரைக்கும் மீசை விட்டு இப்படி ஓகே பேசிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இங்க தமிழ் சினிமாவை பார்த்துருப்பேன். அவன் உலக சினிமா, கொரியன் சினிமா, ஜாப்பனீஸ், ஸ்குவிட் கேம் எல்லாம் பார்க்க வெப் சீரிஸ் ஆரம்பிச்சிட்டானுங்க. வெப் அவன்கிட்ட சீரிஸ்னு போயிட்டு போயிட்டு நீங்க இருக்கு. வந்து ஓகே கோலிவுட ஓகே பாரு, டோலிவுட பாருன்னு பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே ஓகே. அது உண்மைதான் ப்ரோ. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்க்ரீன்ஸ் அலோகேஷன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பெங்களூர்ல விடாமுயற்சியை பொறுத்தவரை. புக்கிங்ஸ் 6:30 ஷோ ஏம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நான் இருக்கிறது பெங்களூர்ல, ஒசூர்ல பார்த்தோன்னா இது வரைக்கும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்காங்க. எத்தனை மணி ஷோ ஆரம்பிக்க போறாங்கன்னு. நான் அது நேத்து ஐ திங்க் நேத்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒசூர் அந்த 9 மணி இப்போ கூட தான், சொல்லிட்டு 9 இருந்தீங்கன்னு மணி தான். நினைக்கிறேன். ஐயா அதான் ஒசூரை பொறுத்தவரை சம்திங் அதான் ஆரம்பிக்குங்கிற மாதிரி. பட் ஏன் அந்த ஏன்னா இப்பயும் நாங்க ஸ்டே லக்ஷ்மி தேவி தியேட்டர், அதுக்கப்புறம் மஞ்சுநாதா, அந்த கிராண்ட் சினிமாஸ்ல கேட்ட வரைக்கும் சார் கன்ஃபார்ம் பண்றோங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்க மோஸ்ட்லி இந்த குளோபல் மால்னு ஒன்று இருக்கு மைசூர் ரோட்ல, அங்கே தான் நான் பார்க்க போறேன். நான் 9:30 AM ஷோவுக்கு போறேன்.
ஸோ ஷோகேஸ் பண்ணிருக்கேன். பட் வெளி மாநிலத்துல பண்ண முடியுது. பட் ஏன் இங்க இது வரைக்கும் இதை பண்ண முடியலன்னா, ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்றாங்க. நமக்கே நல்லா தெரியும் எல்லாம் அவங்க கையில இருக்குன்னு. பட் வேணும்னு இழுத்து அடிக்கிறாங்களா இல்ல என்னன்னு அது கொஞ்சம் இல்ல இல்ல அப்படி கிளாரிபிகேஷன் கொடுக்க கிடையாது, முடியுமா? அப்படி கிடையாது. எப்படின்னா அவங்க ரெஜின் வந்து நாங்க நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறாங்களாம். அவங்க இதே விஜய் படத்துக்கெல்லாம் இழுத்தடிப்பாங்க கொடுப்பாங்க இல்லையா, நாங்க அஜித் படத்துக்கு ஆமா. நாங்களே ரிலீஸ் படத்தை படத்துக்கு இழுத்தடிக்கு தான் செய்வோம், நாங்க நேர்மையானவங்க அப்படின்னு காட்டுக்கு விரும்புறாங்களாம். நீ காட்டு ஓகே. காட்டாம போ, உன் ஓகே. பிரச்சனை ஊருக்கே தெரியும் அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. என்னையா சும்மா 9 மணிக்கு ஷோ போடணுன்றது இவ்வளவு பெரிய ரூல்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பெரிய என்ன இது ப்ரோ ஆனரபிள் இப்போ விசாவா கொடுக்க போறீங்க? அவனுக்கு 9 மணிக்கு படம் போட்டா அவன் போய் தேட்டர்ல போய் பார்க்க போறான். இதுக்கு பெரிய ஜியோ போட்டு அதுல ஒரு கையெழுத்து போட்டு அது ஒரு லெட்டர் பேட் எல்லாத்துக்கும் கொடுத்து என்னையா சொல்ல விரும்புறீங்க? என்ன நாடு இது? கரும கேவலமான ஆட்சி, ஒரு ஆட்சி நடக்குது. இது என்ன காரியம் தான் துப்பணும் மூஞ்சில. இதுக்கு மேல என்ன பண்றது? ப்ரோ இது ஒரு இல்ல பிரச்சனையா என்னன்னா பேசிட்டு இது இருக்கானுங்க. தமிழ் படம். இத வந்து 3 வருஷமா இதே பிரச்சனை. என்ன தாண்டா உங்க பிரச்சனை? இதுக்கு முன்னாடி படமே நாங்க பார்த்தது இல்லையா? 6 இல்ல மணிக்கு ப்ரோ பார்த்தது அதான் இல்லையா? 7 கேக்குறேன் மணிக்கு ப்ரோ. பார்த்தது இல்லையா? எவனும் கேட்கவும் மாட்டானுங்க. சரி ஓகே 9 மணிக்கு சொல்லிட்டேன், 9 மணிக்கு நீ உனக்கு லெட்டர் கொடுத்து நீ ஜீவோ போட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து செக்ரட்டரி அமைச்சு என்ன இப்ப 9 மணின்னு சொல்லிட்டு போய் தொலையேன். என்ன இப்ப என்ன ப்ரோ நீ எல்லாம் எல்லா படத்தையும் நீங்க தான் ப்ரோ ரிலீஸ் பண்றீங்க, எல்லா இல்ல படத்துக்கும் ப்ரோ காசும் ஒரே உங்களுக்கு ஒரு தான் கேள்வி. வரப்போகுது. அப்புறம் என்ன 9 மணி சொல்லலாம் மட்டும் 9 மணிக்கு புக்கிங் ஆரம்பிக்கல? அப்போ சரி ஓகே நீங்க ஜீவோ கொடுக்கல, புக்கிங் ஆரம்பிச்சிட்டா அவன் மேல நடவடிக்கை போறீங்க, ஏதாவது எடுக்க போறீங்களா என்ன? 9 மணிக்கு எங்கேயுமே டிக்கெட் விற்கல தமிழ்நாட்டுல, வித்துருக்காங்கல்ல. ப்ரோ அப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்றவன இப்படி வச்சு நெருக்கிட்டு உட்காந்துருக்காரு. கடைசியா ஒரு கேள்வி ப்ரோ. என்னன்னா இது தமிழ் படம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் லேட்டா ரிலீஸ் ஆகுது. எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது ஒரு விஷயம். நீங்க இது நான் எல்லாத்துக்கும் ஒரே கர்நாடகாக்காரங்க பதில் தாங்க, யூஸ்வலா ஒரே பதில் தாங்க சொல்லணும். ஒன்றும் பதிலே சொல்றதுக்கு இல்ல ஒன்றும் நீங்க இல்லை. சொன்னது கரெக்ட் தான், புரியுது. ஏன்னா ஏதோ ஒரு துணிவு படத்துல யாரோ 2026 லாரி மேல ஏறினா பஸ்ல 2026 மேல ஏறினா மாத்தி விழுந்தானா. ஓட்டு போட்டு தொலைங்க, அவ்வளவுதான். அதான் சொல்லுவேன். அந்த 2026 மாத்தி ஓட்டு போட்டு தொலைங்க, நல்லது நடக்கும் நாட்டுக்கு, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. அது விஷயம் எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா நாங்க ரெகுலராகவே நான் ஒரு டிஎம்கே அனுதாபி. பட் எனக்கு சீரியஸாவே கொஞ்சம் வருஷமாவே எனக்கு அதுல சுத்தமாவே நான் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டேன். கண்டிப்பா 2026ல ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் இருக்கேன். பட் அரசியல் எழுதுறாதீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அது சின்ன அதெல்லாம் விஷயம். ஒன்றும் பட் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஸோ கார்த்திக் ப்ரோ, அந்த மாதிரி வலிமை அளவுக்கு டே ஒன் வருமா இது விடாம? வலிமையிலுக்கு வந்துருங்க. அந்த ப்ரோ அதோட ஸ்கிரீன்ஸ் தேட்டர்ஸ் நிறைய கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொடுத்துருக்காங்க ப்ரோ. இல்ல ஸ்கிரீன்ஸ் நான் செக் பண்ணிட்டேன். ஸ்கிரீன்ஸ் உண்மையிலே ரொம்ப நிறைய ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் கையில தான் இருக்கு இப்போ. ஃபேன்ஸ் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்துடும். நான் செக் பண்ணிட்டேன், மேனுவலே செக் பண்ண ஸ்கிரீன்ஸ் எல்லாமே. வலிமைக்கான நிறைய ஏர்லி ஸ்கிரீன்ஸ் மார்னிங் ஷோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்து கார்த்திக் ப்ரோ, அப்பயும் அதிகமா வருமா விட? இல்லைங்க, அதுக்கப்புறம் தேட்டர்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு, ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிடுச்சு, அதெல்லாம் அதிகமாக. ஏர்லி மனுஷன்னா ஒரு ஷோ தானேங்க, அது எத்தனை தேட்டர் போடுவீங்க? ஒரு 20-30 தேட்டர் தான் போடுவீங்க. அந்த 20-30 தேட்டரில் மட்டும் தான் அந்த 1000 ரூபா டிக்கெட்டை 500 டிக்கெட்லாம் விற்க முடியும். ஓகேவா? அதை தாண்டி இருக்க தேட்டர்லாம் வந்து மற்ற ஊர்லாம் எவ்வளோ விற்கிறீங்க? 300 400 அந்த மாதிரி தான் விற்பீங்க. அது இன்னைக்கு வந்து தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால ஒன்றும் அதில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஷோ மேட்ச் பண்ணிடும் அந்த கலெக்ஷனை. ப்ரோ இங்க பெங்களூர்ல 600 800 விற்கிறாங்க ப்ரோ. மார்னிங் ஷோக்கு 6:30 ஷோக்கு பிவிஆர்ல 600 800 வித்துட்டு இருக்காங்க. நார்மல் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல 450 600 ரேஞ்ச் வித்துட்டு இருக்காங்க. யூஸ்வலாவே அதோட ரெகுலர் பிரைஸ் வந்து தெலுங்கு கன்னட சினிமாவுக்கு 150 200, தெலுங்குக்கு புஷ்பா 2க்கு மட்டும் 450 600 வித்தாங்க. ஸோ அதே பிரைஸ் தான் இப்போ இதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் ஸ்கிரீன்ல. பட் பிவிஆர்ல நான் அதை மார்னிங் செக் பண்ணேன். மார்னிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்னிங்னா ஒரு 11:30 அதை செக் பண்ணும்போது 600 800 இருந்தது. ஐ மீன் அது சின்ன ஸ்க்ரீன் தான். ஒரு 500 பேர் தான் உட்கார 500 பேர் கூட இல்ல. ஒரு 400 பேர் உட்காரலாம். அதில் பார்க்கும்போது ஏன்னா அந்த மால்ல ரெகுலரா நான் விசிட் பண்ணுவேன். அடிக்கடி படம் பார்ப்பேன். ஒரு அடிக்கு முதல்ல போய் படம் பார்த்துட்டு இருப்பேன். அதில் ரொம்ப ஹையா கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் படத்துல இதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸ்ல டிக்கெட் விற்கிறதா தான் எனக்கு தோணுச்சு ரீசெண்டா. ஆஃப்டர் துணிவுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஓவர்சீஸ்ல எப்படி ப்ரோ பண்ணி இருக்கு? ஆஃப்டர் துணிவுனா ஆஃப்டர் துணிவுக்கு அப்புறம் 7 படம் வந்துச்சா? கெட்டாத படமா அஜித் படம்? ப்ரோ சத்தியமா தெரியல ப்ரோ. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? துணிவுக்கு அப்புறம் வர படம் இதுதாங்க. அப்புறம் என்ன ஆஃப்டர் துணிவு இதுதான் ஏஸ்ட் போயிச்சுன்றீங்க? கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட். இதெல்லாம் முன்னாடி வந்து ராமச்சனே டிஎன்ல பரவாயில்ல. வந்து முன்னாடி டிஎன்ல ட்ராக்கபிள் இல்லாம இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ட்ராக்கபிள் ஆயிடுச்சா தமிழ்நாடு கலெக்ஷன்?
முன்னாடி வந்து அது ட்ராக் பண்ண முடியாதுன்னு ஒரு இதுவா சொல்லுவாங்க. பட் இப்போ ட்ராக்கபிள் ஆயிடுச்சா? எப்பயுமே ட்ராக்கபிள்லாம் கிடையாது. ஒரு 60% ப்ரெடிக்டபிள் ட்ராக்கபிள்னு தான். நினைக்கிறேன் எவ்வளோ அவ்வளோதான். ப்ரெடிக்டபிள் தான். எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். 90% ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்லாம் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா அது முன்னாடி ஒரு சில இடங்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா க்ளோஸா சொன்னீங்க. இருக்கும். ஏன்னா இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரும் ஃபுல்லு அவ்வளோதான். நீங்க எல்லா தேட்டரும் சீட் நம்பர்னு நீ கணக்கு போட்டு 190 அப்படின்ட்டு 190 அப்படின்னு கணக்கு போட்டா ஒரு க்ளோஸ் டு அந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா? இப்போ சென்னை வந்து 1 கோடி கலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னா எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். ஏப்பா சென்னையில் 20 தேட்டர் இருப்பா, 20 தேட்டரில் இவ்வளோ டிக்கெட் சீட்டு, இந்த ஸ்க்ரீனில் இந்த இவ்வளோ சீட்டு, இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ சீட்டு இன்ட்டு 180 போட்டால் எவ்வளோ வருது? 1 கோடி. அது 1 கோடி 5 லட்சமா இருக்கும், இல்லை 90 லட்சமா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதை ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அதை பண்ணிட முடியும். சினி ட்ராக்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. அவர் கரெக்ட். அது என்ன போறாரு, உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. நாங்க சொல்றேன், நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும்ன்றாங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு யாருமே கண்டுபிடிக்க முடியாத ரகசியம், உலக ரகசியம் கொண்டு இருக்காது. கார்த்தி ப்ரோ, இன்னொரு சின்ன டவுட். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாவே எடுத்து மாயாஜால் எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 ஒரு 100 டிக்கெட் போயிருக்கு அந்த ஸ்க்ரீன்ல அப்படின்னா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புக்கிங் ஆன்ல தான் இருக்கும், ஓப்பன்ல தான் இருக்கும், ஆன்லைன்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த 15 நிமிஷம், அதுக்கப்புறம் ஷோ ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் டிக்கெட் போகும். கிட்டத்தட்ட அந்த அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மிஞ்ச போனால் இன்னொரு 50 டிக்கெட் எக்ஸ்ட்ரா போகும். அவ்வளோதானே போகும். 100 டிக்கெட் வித்து தேட்டரில் இன்னொரு 50 டிக்கெட் எக்ஸ்ட்ரா போகும். என்னன்னா கவுண்டரில் வந்து படம் போட்டாங்களா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போவான்ல, அவன் அவ்வளோ பேர் இருப்பான், ஒரு 50 பேர் இருப்பான். அப்போ நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். எவ்வளோ டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லலாம், ஒரு 150 போயிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 500 ஆயிடாதுல்ல உடனே. அதனால 100 டிக்கெட் போயிருக்கு, 100 டிக்கெட் போயிருக்கு, அந்த கவுண்டர்ல வந்து ஒரு 50 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வித்துருக்கலாம். ஸோ நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு 160 வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சிடறோம். அதான் இல்லைங்க 150 தான் போயிருக்கு. சரி உடுப்பா, அதான் கரெக்டாக சொல்லிட்டேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 டிக்கெட் தானே கம்மி. 20 டிக்கெட்டுக்கு வந்து 190 ரூபா போட்டுன்னா எவ்வளோ, 3800 தானே கம்மி, ஒரு மேட்ரா அப்படின்னு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ கார்த்தி ப்ரோ, எனக்கு என்ன டவுட், இந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப ஈஸியான ப்ரெடிக்ஷன் தாங்க. எல்லாருமே வேலை ஒருத்தரும் நீங்க யாரோ ஒருத்தர் வேலை பார்த்தா கூட அதை கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு வேலை இருக்குல்ல நிறைய, அதனால பாக்குறதுல ஒருத்தர் இந்த வேலையை பாக்குறாரு, அவ்வளவுதான். இல்ல அதுக்கு என்ன ப்ரோ லாபம் இருக்கும்? அது ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல தான் இருக்காரா, இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்? அவர் எப்பவுமே அது வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு ட்விட்டர்ல. ஓரளவுக்கு அது எப்படின்னு தெரியல. அதுல இன்கம் பேஸ்டு நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே சில விஷயங்களை வந்து பண்றாங்க. அதுதான் இந்த பழைய ஸ்டாம்ப்பு காயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு லாபம் நஷ்டம் எதுவுமே தெரியாம சும்மா அந்த பழைய காயின் ஸ்டாம்பெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியால இது வருது அது வருதுன்னு ஏதாவது இன்டெரக்ட் லாபம் இருக்கான்னு தெரியல. இன்னொன்று வெப்சைட்லாம் இருக்கும், இது ட்விட்டர்லாம் பெருசாலாம் இருக்காது. இப்போ எலான் மஸ்க் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காசுலாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அதுவுமே பெருசாலாம் இருக்காது. ஒரு 5000 10,000 கொடுத்த பெரிய விஷயம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம், அவ்வளோதான். ப்ரோ கார்த்தி ப்ரோ, இன்னும் டவுட். எங்க பெங்களூர்ல ஒரு சில சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கு ப்ரோ. எப்படின்னா இந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்னிங் ஷோ இல்ல அந்த வீக்கெண்ட் ஷோஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் அந்த 10:30 AM 1:30 AM சாரி 1:30 PM ஷோஸ் எல்லாமே என்ன ஆகுது, காலையிலேயே புக் ஆயிருது, பிளாக் பண்ணிடுறாங்க. நாங்க ஆன்லைன்ல செக் பண்ணும்போது புக் பண்ண முடியல. பட் தியேட்டர் கிட்ட போகும்போது ஃபுல் லாக் பண்ணிட்டு அதை ஃபார் எக்ஸாம்பிள் 150 ருபீஸ் 250க்கு விற்கிறது. ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன, எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? உங்களுக்கு கலெக்ஷன் 115 காட்டுவாங்களா 215 காட்டுவாங்களா? ஆக்சுவல் கலெக்ஷன் காட்டுவாங்களா? ஐ மீன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியும் உங்களுக்கு, நான் கேட்கிறேன். ஏன்னா இது எனக்கு நிறைய விஷயத்துக்கு நடந்தது. எனக்கு இந்த துணிவுக்கு எனக்கு இது நடந்தது. ஏன்னா இல்ல அது வந்து என்னென்ன பண்ண அது காமன் பிரச்சனை. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், உன் தேட்டர்ல 1000 ரூபா டிக்கெட் அப்படின்னு முன்னாடி நான் சொல்றது முன்னாடி. இப்போ இல்லை, இப்போ 1000 ரூபாய்க்கு ஏன் பார்க்குறான் 9 மணிக்கு ஷோ போட்டதுக்கு அப்புறம் யாரும் பார்க்கறது இல்லை. 1000 ரூபா டிக்கெட் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேட்டருக்காரன் வந்து அது ஒரு 500 ரூபா சேர்த்து 1500 விற்பான், ஒரு 100 டிக்கெட் 1500 விற்பான், 100 டிக்கெட் 2000 விற்பான். அதெல்லாம் சரி ஓகே, இது ஒன்றும் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இவன்ட்ட போய் எல்லாத்தையும் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணிருக்க முடியாது அப்படின்றதுனால அப்போ உன் தேட்டரில் 1000 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு எனக்கு கணக்கு கொடுத்துரு அப்படின்னு முடிச்சிருவாங்க. அவன் வந்து ஒரு 150 சேர்த்தெல்லாம் வைப்பாங்க. ஸோ 1000 ரூபா டிக்கெட் விற்கிற தேட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 தான் இருக்கும். அந்த 1000 ரூபான்ற நம்பர் வேணாம், அதுதான் உன்னையோட வந்து எல்லாரும்
டிவி டிபிட்லாம் திட்டுவாங்க 1000 ரூபாய் டிக்கெட் விற்கிறேன் அதெல்லாம் கிடையாது. 200 டிக்கெட் வந்து 300 இல்ல ப்ரோ, 350 ரூபாய்க்கு முன்னாடி விற்பாங்க இல்லையா? வந்து ஃபேன்ஸ் இல்ல தான் இல்ல விற்பாங்க ப்ரோ. 300 அந்த 300 300 ஃபேன்ஸ்க்கு வந்து அதான் சொல்றேன். அதான் பிரான்ஸ் கிளப்புமே விற்பாங்க. ஒரு 350 ரூபா இப்போ 400 ரூபா அந்த மாதிரி தேட்டருக்கு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, வச்சுக்கோங்களேன். தேட்டர்ல கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா ப்ரோ 1000 ரூபாய் 500 ரூபான்னு பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ, அவங்களே இல்ல கவுண்டர்ல இங்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி லியோ தியேட்டர் டைப்ல வித்தாங்க 150 ஆமா, டிக்கெட் முன்னாடி 250 வந்து வித்தாங்க. ஃபேன்ஸ் கிளப் நானே அங்கதான் வாங்கினேன். லாக் இல்லைங்க அது பண்ணிட்டாங்க அது அது கம்ப்ளீட்டா. ஒரு ரேட். அந்த கேட் லாக் பண்ணிட்டானுங்க. லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர்லயே விற்க விக்கிறாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தைரியமா. அங்கேயே 1000 ம். ருபீஸ் தான். அந்த ஏன்னா மாதிரி கம்ப்ளீட்டா 1000 பாக்குறேன், ரூபாய். ஆன்லைன்ல பாக்குறேன் எல்லாம் புக்டு. அதுக்கப்புறம் தியேட்டர் கிட்ட போன ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அப்ப சொல்றானுங்க 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா விற்கிறானுங்க. சரி எனக்கு 5 இல்ல டிக்கெட் தேவைப்பட்டுச்சு, நான் பார்த்தேன். அண்ணன் பொண்ணு நானும் மச்சான் எல்லாம் போய் இல்ல பார்த்துட்டு ப்ரோ, வந்தோம். அதாவது பெங்களூர் அங்கெல்லாம் லீகல். அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஓகே. புக்கிங்லாம் இல்ல, டைரக்டா கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஏன் 150 அது தான். என்ன பெங்களூர்ல மட்டும் லீக்னா புரியல, எப்படி லீக் ஆகும் அங்க மட்டும்? அவங்க இல்ல ப்ரோ, வைப்பாங்க ப்ரோ, செலக்டிவ் அவங்க வைக்கிறானுங்க. அவங்க இல்ல செலக்டிவ் வைக்கிறானுங்க. இல்ல ஆமா பெங்களூர்ல ப்ரோ, லீகலா இருக்கு. பெங்களூர்ல வந்து லீகல் தான் ப்ரோ. அவங்க இஷ்டம் தான், எவ்வளவு வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்ப மால்லயே அப்புறம் கூட ஆன்லைன்ல வீக் டேஸ்ல ஒரு ரேட்டு, வீக்கெண்ட்ல ஒரு நீங்க ரேட்டு, அந்த மாதிரி அதெல்லாம் தான் ஓகேங்க, இருக்கும். மால்ல ஓகேங்க. இந்த மாதிரி விற்கிறது வேற. நீங்க ஆன்லைன்ல 150 ரூபான்னு போட்டு சிங்கிள் ஸ்கிரீன் 250 நான் ரூபாய் பேசுறது, வித்தீங்கன்னா அது இன்னொரு சிங்கிள் லீகல் தான். ஸ்கிரீன் இல்ல தான். ப்ரோ, நான்லாம் இப்ப இது மார்னிங் ஷோலாம் புக் பண்ணனா எனக்கு ஆன்லைன்லயே வந்து 800 900 தான் காமிக்கும். 1000 லாஸ்ட் ருபீஸா போட்டுக்கலாம் காமிக்கும். 1000ல தான் காமிக்கும். ஆன்லைன்லயே அப்படிதான் காமிக்கும். நம்மளது டிஎன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா கவுண்டர்ல வைப்பாங்க. பட் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா வெறும் 119 ஷோ இல்ல ஆகும். ப்ரோ, என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா அலோகேஷன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சில சிங்கர்ஸ்க்கு பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஆன்லைனுக்கும் ஒரு சில பர்டிகுலர் ஆஃப்லைனுக்கும் வித்திருக்கு. நான் ரெகுலராகவே பார்க்குறேன். அந்த ஒரு 2 3 ஸ்க்ரீன் இருக்கு, நான் ரெகுலரா விரும்பி பார்க்குற இடம். அங்க என்ன ஒரு பார் இருக்கும், நல்ல ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு படம் பார்ப்பேன் நான். இதுதான் என்னோட பழக்கம். ஸோ நான் ரெகுலராக செக் பண்ணேன். பால்கனில லெஃப்ட் சைடு வந்து ஆன்லைனுக்கும், ரைட் சைடு வந்து ஆஃப்லைனுக்கும் கொடுத்துருவானுங்க. பட் ஆனா அந்த பர்டிகுலர் துணிவு போகும்போது கம்ப்ளீட்டா பிளாக்டு. எனக்கு நல்லாவே தெரியும். காலைல நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 எம்ப்டியா இருந்தது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பிளாக்டு. அதுக்கப்புறம் தியேட்டர் கிட்ட போறேன். வண்டி எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அவங்க நின்றுருக்கானுங்க. ஒரு 4 5 பேர் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கேட் கிட்ட நின்றுருக்கானுங்க. டிக்கெட் வேணும் அப்படிங்கிறேன். எந்த பால்கனியா கீழன்னு கேட்குறானுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டா ஒரு டிக்கெட் 250ங்கிறானுங்க பால்கனி டிக்கெட். ஆக்சுவலா பால்கனி டிக்கெட் பிரைஸ் வந்து ஆன்லைன் பிரைஸ் வந்து 150 தான். 250 கேட்டானுங்க. அப்போ சரி நான் வாங்கிட்டு 5 டிக்கெட் வாங்கிட்டு நான் பே பண்ணிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஷோ ஸ்டார்ட் ஆகுற 1 ஹவருக்கு முன்னாடி நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. அது எப்படி மேபி அதான் சொல்றேன். ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ரஷ் வரும்னு தெரியும் போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. ஆமாம் அந்த மாதிரி தேட்டர்ஸ்க்கும் ஒரு சில பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பிளாக் டிக்கெட் விற்கிறத வேலையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. கார்த்தி ப்ரோ, ரெட் ஜெயின் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல அவங்களுக்கு கமிஷன் வந்து ஒரு வருஷத்துக்கே ஒரு 100 crores தானே வரும். அப்புறம் ஏன் அவங்க இன்னும் இதை பண்ணிட்டு இருக்காங்க? மத்த இண்டஸ்ட்ரியிலே அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றேன்னு தெரியுதுல்ல. ஈஸியாக வந்து டாஸ்மாக் ரியல் எஸ்டேட்டு, இந்த அதான் குவாரி இதெல்லாம் வந்து பெருசா சம்பாதிப்பாங்களே, ஏன் இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னு கேக்குறீங்க தானே? ஆமா இதுல ஒரு 100 அவங்க கமிஷன் 100 crores தானே வரும். அதுதான் நானுங்க அதுதான் எல்லாருமே கேட்குறோம். இது ஏன் பிடிச்சி இப்படி கழுத்து நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? இதுல வர வருமானம் ஒரே நாள்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல வந்துட போது, ஏன் இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேட்குறோம். அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன ஒன்று. பேஷனுக்காக பண்றாங்களா? தெரியலங்க, எல்லாம் ஒரு சரி ஓகே பெருமை தான். பண்ணட்டும். இல்லை ஒரு வருஷம் தானே பண்ணட்டும், என்னப்பா என்ன இருக்கு. கொரோனாவே பார்த்தாச்சுன்னு ஒரு வருஷம் இவங்கள பார்த்துருவோம். கார்த்திக் இன்னொரு டவுட் எனக்கு. இந்த விடாமுயற்சி ஆரம்பிக்கிற டைம்ல வந்து இந்த வெங்கி அட்லூரியன் டைரக்டர் இந்த லக்கி பாஸ்கர் எடுத்தார் அப்படி இல்லைங்களா? அவரும் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அஜித்தும் சேர்ந்து ஒரு காம்போ பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆயிடுச்சுன்னாங்க. அது எந்த அளவு உண்மை, ஏன் ட்ராப் ஆச்சு ப்ரோ? ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது இது வந்து விடாமுயற்சி ஆரம்பிக்க அந்த டைம்ல ப்ரோ. அப்படியாங்க? தெரியலங்க, அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஏதோ ட்விட்டர்ல வந்ததுதா? ஆமா ப்ரோ. அது நியூஸ் ட்விட்டர்ல மட்டும் கிடையாது. டிவி5 தெலுங்கு, சாரி டிவி9 தெலுங்குல அந்த ஒரு சின்ன இது மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. மைத்ரி மேக்கர்ஸும் அது அந்த வெங்கட்லூர் நினைக்கிறேன் அவன் பேரு, டைரக்டர் லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்டர். அதே மாதிரி அந்த F2 எடுத்த அப்படி இல்லை, அவனும் அதான் நினைக்கிறேன். எனக்கு அதான். ஸோ எனக்கு ஏன் அது இதாச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டவுட்டா இருந்தது. லக்கி பாஸ்கர் கதை பிடிக்கல, விடாமுயற்சி நடிச்சிருக்கலாம். இல்ல இல்ல, அதான் லக்கி பாஸ்கர் டைரக்டர், அந்த கதைன்னு நான் சொல்ல, அந்த லக்கி பாஸ்கர் எடுத்த டைரக்டர் அவரும் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அஜித்தும் 3 பேரும் சேர்ந்து ஒரு காம்போல பண்ற மாதிரி
நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. பட் அது ஏன் டிராப் ஆகி அதுக்கப்புறம் தான் லைக்காவுக்கு அது வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியல ப்ரோ. அது இப்படி ஒரு நியூஸ் வந்தது நான் பார்க்கல. ஓகே ஓகே நியூஸ்லாம் நிறைய வருங்க. ஓகே அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நீங்க வந்து ஓகே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே ப்ரோ பிரசாந்த் நீல் கூட தான் வந்தது. ஆமா, பிரசாந்த் கூட தான் வந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே சிவா கூட தான் வந்துச்சு. சிவான்னு சொன்னா இவங்க கோவம் வச்சுக்கிறானுங்க. ப்ரோ. சீரியஸா சிவானசன் எங்களுக்கு அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கோவம் தான் வரும் ப்ரோ. இப்ப என்ன இருக்குது உண்மையில அநியாயமா பெருசு இருக்கு. சொல்லணும்னா பிரசாந்த் நீல் ஒரு பக்கம். பிரசாந்த் அபிஷேக் இல்ல நீல் நான் இல்ல சிவா பிரசாந்த் நீலே வெங்கேட்லூர்னு யார் யாரோ பேசுறீங்க. 3 படம் உங்களுக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு சிவான்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறீங்க. என்ன புரியல எனக்கு. வாட் ப்ரோ ப்ரோ? நான் சொல்றேன் வெரி ராங் ப்ரோ. ப்ரோ. சிவா அஜித் காம்பினேஷன்ல படம் ஹிட் ஆனது காரணம் ஒன்லி அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான். நான் உண்மையிலே சொல்றேன், அஜித்துக்கு இருக்கிற அந்த டெடிகேஷன், அந்த ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இந்த இந்தியால யாருக்குமே கிடையாது ப்ரோ. அந்த ஒரு விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். அது அஜித் ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களேன்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸோ இல்ல பாலாஜி ஃபேன்ஸ் கூட சொல்றேன். அஜித் இருக்கிற அந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் மட்டும் இந்த இந்தியால யாருக்குமே கிடையாது பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க அடிச்சிருவீங்களா? ப்ரோ. அப்படி சொல்ல வரல ப்ரோ. நான் இல்ல எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்றது, வெறித்தனமான என்ன இல்ல இல்ல வெறித்தனமா ப்ரோ எப்படி? அவருக்காக அவங்களே அவர் சட்டை எதுவும் பண்ணாட்டியும் அவருக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. அத சொல்ல வரேன். அஜித் இதனால எதுவும் பண்ணாட்டியும் தேட்டர்ல அது நானே பண்ணாதீங்கன்னு தாங்க சொல்றேன். அவர் தேட்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல யாராவது சொல்ல வரேன். ப்ரோ யாராவது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது பண்ணாதீங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதையே பண்ணிட்டு அதை வேற வெறித்தனம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கீங்களோ ப்ரோ அது அதுக்கோசம். புரியுது ப்ரோ. அதுக்கு பேர் தான் ப்ரோ ஃபேன்ஸ். சொல்லிட்டு சொன்னதை கேட்டு போனா அதுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பொண்ணு விரும்புறானா என் பின்னாடி வரதை நம்ம பின்னாடி போகாம இருப்போம். நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். தட்ஸ் கால் லவ், ஆமா அது அன்கண்டிஷனல் லவ். ஸ்டாக்கிங். அது ஸ்டாக்கிங். அது லவ் கிடையாது. அந்த அதுதான் பொண்ணு பண்ணிட்டு அடிச்சு இருக்கீங்க. வீச்சுற போது. அதுவே தெரியல உங்களுக்கு இன்னும். அது ஸ்டாக்கிங். ப்ரோ அது பொண்ணுங்களுக்கு ப்ரோ. நான் ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹீரோக்கா அதுதாங்க. ஸோ அந்த விஷயத்துல ஜஸ்ட் இஸ் லக்கி. பட் உண்மையை சொல்றேன் ப்ரோ, சிவா அஜித் காம்போல படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அஜித் ஃபேன்ஸ் மட்டுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்டா விஸ்வாசம் எடுத்தீங்கன்னா எனக்கு பேட்டா தான் பிடிச்சது. விஸ்வாசத்துக்கு கம்பேர் விட்டு விஸ்வாசம் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஐ லைக் இட். அதுல ப்ரோ டவுட்டே நீங்க கிடையாது. பட் இன்னும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வரலாம்னு பாருங்க. ஸோ எனக்கு அது ஜஸ்ட் லைக் இட். பட் என்ன சொல்றது, மேல லெட்ஸ் வெயிட் ஃபார் விடாமுயற்சி. ஏன்னா எனக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா? கட் ஆயிடுச்சா? இது கேக்குது சொல்லுங்க. ப்ரோ எனக்கு இப்போ எனக்கு அந்த பிரேக் டவுன் அந்த ரீமேக் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பிரேக் டவுன் படத்தை நான் பார்க்கல இது வரைக்கும். நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சில விமர்சனத்தை அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க இந்த ட்விட்டர்ல ஒரு சினி ரிவ்யூவர்ஸா, இந்த சினி ட்ராக், ஐ மீன் இந்த இது ஆஹ், அந்த அந்த ஒரு சில நல்ல படத்தை போட்டு ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லைங்களா. நான் அது கூட அந்த ஸ்டோரி கூட நான் படிக்கல, ரேட்டிங்ஸ் மட்டும் பார்ப்பேன். நல்லா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா டியூரேஷன் அதில் ஸ்டோரி தான் 1.5 நானே hours தான் இருக்கு, பட் சொல்லிட்டேனே. இவர் 2.5 hours பண்ணிரு. அதாம்மா ஸ்டோரி தான் 2.5 நானே hours சொல்றாங்க. சொல்லியிருக்கிறேன். பட் இவர் என்ன இவரு என்னத்த இந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு இவரு. மகிழ் தெரியுமா அது என்னத்த பண்ணி வச்சிருக்காருன்னு சத்தியமா தெரியல. ஸோ எனக்கு ஒரே விஷயம், அந்த ஒரே பயம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா என்னத்த எடுத்து வச்சு இலவ பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா மகிழ் தெரியுமா கண்டிப்பா ஸ்ட்ராங் அப்படிலாம் ஒர்க் கிடையாது. இருக்கு. அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா பண்ணதை விட்டுருங்க. அந்த 1.5 மணி நேரமே ம், என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ராக்கு அப்புறம் வந்துடும். ம். இல்ல எனக்கு என்னோட ஒரே ஒரு பயம் அது மட்டும் தான். எனக்கு அந்த 1.5 hour எப்படியாவது கவர் பண்ணியிருப்பாரு. பட் அந்த எக்ஸ்ட்ரா 1 hour என்ன பண்ணிருப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு பயம் மட்டும் தான் எனக்கு மனசுல ஓடிக்கிட்டு ஏங்க இருந்தது இது அவன் வரைக்கும் அந்த சொல்றேன். படத்தை பிரேக் டவுன்லயே அந்த 1.5 மணி நேரத்தை கவர் தாங்க பண்ணி வச்சிருப்பான். எங்க நீங்க அந்த பழைய பிரேக் ப்ரோ டவுனே கவர் பண்ண படம் தாங்க. அதுவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தாங்க. அது ஒரு 1/2 மணி நேரத்துல எடுக்க வேண்டிய படத்தை 1.5 மணி நேரம் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க ஓகே ப்ரோ சாங்ஸ்ல அவ்வளவுதானே? ஒரு ஒரே ஒரு சாங் தானே அது? ஒண்ணுதான் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த தீம் வந்துச்சு. அது ஒரு சாங் அவ்வளவுதான் போல. எப்படி இப்போ 2.5 மணி நேரம் ஒரு சாங் வச்சு இது பண்ணுவாங்கன்னு தெரியல. ப்ரோ கார்த்தி ப்ரோ லாஸ்ட் கொஸ்டின் சாரி.
எல்லாரும் கேட்கிற கேள்விதான் நான் இன்னும் மறுபடியும் கேட்கிறேன். என்னதான் பிரச்சனை வலைபேச்சுக்கும் அஜித் டீமுக்கும் இல்ல மகிழ் திருமணிக்கும் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க என்ன என்ன மாதிரி மனப்பிளேட் அவங்களோட இருக்குன்னா, நார்மலா ஒரு பாக்குற ஒரு சினிமா ஆடியன்ஸ்க்கு அவங்க சொல்றது அப்படியே நம்மளும் தான் தோணும். ரெகுலரா சினிமா நியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். பட் அவங்க அத சொல்ற விதம் இப்படி இருக்கு இல்லைங்களா? அது அவங்க வீடியோ ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த விடாமுயற்சி பார்க்கறதுக்கான மனசே வரங்கிற ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை ப்ரோ? எனக்கு ப்ளீஸ் அத மட்டும் கொஞ்சம் எலபரேட் பண்ணுங்க. ஏதாவது இந்த மாரி பணம் எதிர்பார்க்குறாங்களா? இல்ல என்ன விஷயம் அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா கன்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு மகிழ் திருமேனிய. அவங்க வந்து மகிழ் திருமணியை பத்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். அது ஒன்றும் பெருசு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் ஓகே. டிலே பண்ணாரு. ஷூட்டிங் வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் எடுப்பாரு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஒரு சீனை எடுத்து அதெல்லாம் பண்ணாரு. அதெல்லாம் உண்மைதாங்க. அதெல்லாம் அதெல்லாம் மறுக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த படம் இல்லைங்க, இந்த படத்துல இல்ல. நீங்க அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இதான் பண்ணிருக்காரு. ஓகே. உதயநிதியே அதுவும் சொல்லியிருப்பாரு இப்படிதான். ப்ரோ ஒரு ஆடியோ லான்ச்லயே அதுல. ஓ! ஓகே, ஓகே, பாத்தீங்களா, ஓகே. உதயனாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு. சாட்சிக்கு அவரே இருக்காரு. யாரு புண்ணியமா எடுத்து கொடுத்ததுன்னு தெரியலையே. ஏற்கனவே ஒரு இல்ல அதான் சொல்றேன், எல்லா படத்துலயும் அப்படிதாங்க. எல்லா படத்துலயும் அப்படிதான். ஓகே, ஓகே. கேட்டா ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் சொல்லுவாங்க. என்னமோ என்ன ஸ்டைலோ என்னமோ ஃபிலிம் மேக்கிங்கோ எடுக்கிறது ரீமேக் படம். அதை உட்காந்து சிதுக்குன்னா வருமா இல்லையா? ப்ரோ இதுல விடாமுயற்சியில் நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, இந்த புண்ணியமா விக்னேஷ்வந்த் போனதுதான். எனக்கு அது உண்மையில அது ரொம்ப சந்தோஷம் தான். தப்பித்தவரம் எடுத்திருந்தாலும் என்ன ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருப்பான்னு தெரியல. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் எனக்கு கல் எறிஞ்சு கொன்றாலும் கொண்டு இருந்திருப்பாங்க. அவன் எடுத்திருந்த டைரக்ஷன் பண்ணியிருந்தா. ப்ரோ விக்னேஷ் என்ன ப்ரோ அவர் நினைச்சா ஒரு 3 பாட்டு என்னங்க போட்டுக்கலாம். நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த படம் எடுத்திருந்தா ஏதோ எப்படியோ வந்திருக்கும் கரெக்ட் டைமுக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கார்த்திக் ப்ரோ உதயா நான் ஒண்ணு சொன்னாரு ப்ரோ. உதயில மகிழ் சொன்னாரு இவரு மீட்டிங்கு போனாரு, அதுக்கு போன ஹீரோயினுக்கு 6 மாசம் வெயிட் பண்ண சொன்னாரு. அதையும் சொன்னார் மகிழ். அதை யாரும் சொல்ல மாட்டீங்க. 6 மாசம் வெயிட் பண்ண சொன்னார் ஹீரோயினுக்கு. அப்புறம் இவர் பிரச்சாரத்துக்கு போனாரு, அதெல்லாம் லேட் ஆச்சு, லாக்டவுன் வந்தது அப்படின்னு மகிழ் அடுத்து சொன்னார். உதய் பேசி முடிச்சுட்டு வச்சு எடுக்கிறதுனால மக்களுக்கெல்லாம் எடுத்திருக்காரு. பாப்போம் பாடம். ப்ரோ அதையும் சொல்லல ப்ரோ. ஒருத்தர் பேச்சு கேட்கல. எதிரில் அவரு சொன்னார்ல இப்போ சொன்னார்ல விக்னேஷன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு. விக்னேஷன் என்ன பண்ணிருப்பாரு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் சொல்றேன், உண்மையில அந்த படம் இருந்தா இன்னைக்கு என்ன ஓப்பனிங் இருக்கோ குட் பேட் அக்லி நீங்க எப்படி எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க. குட் பேட் அக்லி வந்தா அப்படி ஃபயர் அப்படின்னு அதோட ஃபயர் இருந்திருக்கும் அந்த படம். ஏன்னா அந்த படத்துல சந்தானம் காமெடியா நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கதை சந்தானம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹீரோவா நடிக்கிற சந்தானம் வந்து காமெடியா நடிக்காம இருந்து இந்த கதையில நான் காமெடியா நடிக்கிறதுக்கு ரெடின்னு வந்து ஒத்துக்கிட்ட கதை தான். ப்ரோ இதுக்குமே ஒரு அஜித் ஃபேன் தான் ப்ரோ. இவரு மாதிரி ஜிபி எடுக்கிற டேரக்டர் மாதிரி ஒரு அஜித் ஃபேன் தான் ஆக்சுவலா அந்த சொல்லி படம் மிஸ் தான். அந்த படம் உண்மையிலேயே மிஸ் தான். அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவுட் என்ன வரும் அதெல்லாம் தெரியாதுங்க. பட் ப்ராஜெக்டா பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கும். இப்பயும் அனிருத் தான். ஓகே, விடாமரிச்சு அனிருத் மியூசிக் பண்ணது காரணமே அந்த படத்தோட கமிட்மெண்ட் தான். விக்னேஷ்வனுக்காக தான் அனிருத் வந்து சைன் பண்ணாரு லைக்கால. ஸோ லைக்கால வந்து அனிருத் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலதான் அனிருத் இந்த படம் பண்ணாரே தவிர அவர் வந்து மகிழ் திருமணிக்காகலாம் பண்ணல. அதான் உண்மை. அனிருத் மியூசிக்ல சந்தானம் காமெடினா அஜித் ஒரு டான், அரவிந்த் சாமியோ இல்ல வேற யாரோ நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு வில்லன் கேரக்டர்ல. இந்த படத்துல யார் வில்லன், இப்போ அர்ஜுன் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அரவிந்த் சாமியோ இல்ல அர்ஜுனோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. ஒரு டான் கதை தான். விக்னேஷன் பொறுப்புலாம் தானே போனாரு. சரி விக்னேஷன் ஏன் அந்த படத்தை இன்னும் எடுத்துட்டு இருக்காரு? லலித் படத்தை செதுக்கிட்டு இருக்காரு இன்னும். அது பட்ஜெட் அதிகமா போச்சுங்க. கார்த்திக் ப்ரோ பட்ஜெட் அதிகமா போச்சு. இல்ல ப்ரோ அவர் சரியா எடுக்கலையாமே. தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியல அந்த படம் தான் பிரச்சனை ஆச்சுங்க.
அதை ஓப்பனா சொல்லுங்க. பட்ஜெட் அதிகமாக போச்சுங்க, அவ்வளோதான். பட்ஜெட் அதிகமாக போச்சு, பிஸ்னஸ் கம்மியாக போச்சு. அதனால் ஷூட்டிங் இப்போ எடுத்துட்டு முடிச்சிட்டாங்களா இருக்காங்க இல்ல இன்னும் முடிய போயிட்டு இருக்கா ப்ரோ அது? இல்ல ஷூட்டிங் முடியல அந்த படம். இந்த மந்த் முடிஞ்சிடும். அது இல்லாம ப்ரோ அவர் அது இல்லாம என்ன பண்ணாருன்னா அந்த கேரம் போர்டு இந்த படத்தை சைன் போட்டு கேரம் போர்டு ஷூட்டிங் அங்க போயிட்டாரு. அது பண்ண ரவுதன டேரக்டர் அதுக்கு அதெல்லாம் ஓகேங்க, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. பட் ப்ரோ அது தேவையில்லாத ஆணி. ஏங்க இல்ல இல்ல நான் ப்ரோ வந்து இப்போ இல்லை இப்போ இல்லை இப்போ நான் ஒரு வந்து டேரக்டர் ஏங்க, இங்க பாருங்க, விக்னேஷ் முட்டு விக்னேஷ் கொடுக்காரு. முட்டெல்லாம் கொடுக்கலைங்க. உண்மையிலே நான் கேட்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸைட்டாக தான் இருந்துச்சு. சந்தானம் காமெடியாக நடிக்கிறாரு. அஜித் ஒரு டானு, அஜித்தோட அசிஸ்டன்ட் சந்தானம். அப்படி ஒரு கதை. டான்னா எந்த மாதிரி டான்னா அந்த வேதாளம், அட்டகாசம் அந்த மாதிரி டான். லோக்கல் டான். லோக்கல் டானோட அசிஸ்டன்ட் இவரு. அந்த ஆவேசம் லைன்ல ஒரு அந்த இன்டர்வியூல மீட்டர் கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவரு. அவருக்கு வந்து கூட இருக்க சந்தானம். இன்னொருத்தர் வந்து இன்டர்நேஷனல் டான். அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க வில்லன். இந்த கோச் ஏன் ப்ரோ எல்லாம் போட்டு வில்லனா அந்த தனி ஒருவன் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு டான். அந்த மீட்டர்ல ஒரு சூப்பரா இருந்திருக்குமே சொல்றேன். அவ்வளவுதான். அவர் எடுப்பாரு, டெலிவரி கொடுப்பாரு, கரெக்டா வந்து அந்த படம் சூப்பரா எடுத்து கொடுப்பாருலாம் நான் சொல்ல வந்தேங்க. எடுத்துனா நல்லா தான் இருக்கும். சொல்ல போனா இந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். விடாமுடிச்சோட கதையும் அந்த படத்தோட கதையும். இந்த பட கதை எப்படி போ? ஹீரோ போய் ஒரு இடத்துல மாற்ற மாதிரியா விடாமுயற்சி கதை? அவர் உடனே பிரேக் டவுன் போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. இல்லைங்க, ஒய்ஃபை கடத்திடுவாங்க, ஒய்ஃபை காப்பாத்துறதா கதை, அவ்வளவுதான். ஆனா இது நிறைய மாத்திருக்காருல்ல ப்ரோ மகிழ். அது அர்ஜுனுக்கு ஜோடிலா இருக்குமா அந்த படத்துக்கு வில்லனுக்கு? இதுல பார்த்தா எக்கச்சக்கமா மாத்திருக்காரு நீங்க. தெரியல என்னன்னு பார்த்தாலும் தெரியும். இல்ல ப்ரோ சீஸ் எல்லாம் சொல்றேன். சீஸ் அதுக்கு முன் கதை அதெல்லாம் இருக்காதாங்க அந்த படத்துல. அது தெரியலங்க, அதெல்லாம் தெரியும். கோர் கதை தான், அவ்வளவுதான். ஹைவேல போவாங்க, அங்க ஒய்ஃப் தொலைஞ்சு போயிடுவாங்க. சரி லியோ பண்ணாங்க அது மாதிரியா ப்ரோ? லியோல பண்ணாங்களா அது மாதிரி? நரபலி கொடுத்தாங்களா அதெல்லாம் இல்லாம அது மாதிரி அது தெரியலையே. பாத்திரம் வருங்க நாளைக்கு 24 hours தானே. 2 hours பாத்திரம். ப்ரோ ஆனா அந்த படத்தை விட இந்த படத்துல கேமரா ஒர்க் நல்லா இருக்கும் ப்ரோ. சரி கார்த்திக் ஏன் ப்ரோ எல்லா ஊர்லயும் லேட் ஆச்சு? எங்க ஊர்ல கூட இப்பதான் ப்ரோ புக்கிங் ஓப்பன் பண்ணேன். ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு 1 hour தான் புக்கிங் ஓப்பன் பண்ணேன். எது ஒரு நீங்க காஞ்சிபுரம் ப்ரோ, காஞ்சிபுரம். தெரியலையே. இப்பதான் ப்ரோ ஓப்பன் பண்ணாங்க. 1 hour தான் ஆகுது. அது 2 தேட்டர் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இன்னும் பிவிஆர்ல ஓபன் நான் இப்ப பண்ணல ஏதோ நினைக்கிறேன். ப்ராப்ளம் பிவிஆர்ல ஓபன் பண்ணிட்டாங்க. ஜியோ பிவிஆர்ல அதான் ஓப்பன் சொல்றேங்க, பண்ணி டிக்கெட் இல்ல ஜியோ வந்து வரலையே இன்னும். ப்ரோ. கோட்டுக்கு ஒரு நாள் மட்டும் தான் ப்ரோ வந்தது. நீங்க போய் பாருங்க, ஐப்பம் போட்டுருந்தாரு பாருங்க. நான் இன்னைக்கு யாரோ ட்ரிக் ஷேர் பண்ண அதுதாங்க நானும் கரெக்டா ஒரு நாள் மட்டும் தான் வரும். அதுதாங்க நானும் சொல்றேன். கோர்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுத்தோம், அது விஜய்க்காக இல்ல, அஜித்துக்கும் நாங்க அப்படித்தான் கொடுப்போம்னு சொல்லி இவங்க நடுநிலையும் காட்டிக்கிறாங்களாம் விஜய்ல. உங்ககிட்ட யார் ப்ரோ சொல்லி புரிய அது வைக்கிறது? பிவிஆர்ல இந்த பக்கம் வர சொல்றது கார்த்திக். பிவிஆர்ல இந்த பக்கம் வர சொல்லுங்க ப்ரோ. காஞ்சிபுரம் பக்கம் தேட்டரே இல்லை ப்ரோ இங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. எந்த பக்கம்? காஞ்சிபுரம் பக்கமா? ஆமா ஆமா ப்ரோ. வருவாங்க. இந்த ஏர்போர்ட் வந்தாலும் விட மாட்டேறீங்களே காஞ்சிபுரத்துக்கு மட்டும் கேட்குறீங்க. கார்த்திக் ப்ரோ, ஒரு கேள்வி சொல்லலைன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கலெக்ஷன் எந்த படம் ப்ரோ? டே ஒன் லியோ தான். லியோ ப்ரோ. ஆமா
இல்ல ப்ரோ பீஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால கேட்டேன். அதுல ஒன்னையும் கலக்க ஷோலாம் இருந்துச்சு இல்லையா, ஒன்னையும் 4AM. இல்ல லியோ தான். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க விக்னேஷ் சிவன் சப்போர்ட் பண்ணீங்க பத்தி சப்போர்ட் பேசுனீங்க. பண்ணலைங்க. இந்த படத்தோட சின்ன லைன் எனக்கு தெரியுங்க. அது வந்து ஓகே. கேட்கும் போது எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னா, சந்தானம் வந்து இந்த படத்துல கதை கேட்டு எனக்கு பிடிச்சி போய் காமெடியா கூட நடிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாரு. அதனால அது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றேன். இல்ல ஜி, இப்போ அஜித் மாதிரி ஒரு நல்ல சிமிலர் ஒரு லைன் பெரிய தாங்க இதுவுமே. டாப். சிமிலர் எங்க அதே சிமிலர் லைன் தாங்க. அவ்வளவுதான். பொண்டாட்டி கடத்திட்டு போறாங்க, பொண்டாட்டி காப்பாத்துறாரு, அவ்வளவுதான். இதுதாங்க கதை. ஓகேவா? அதான். ஓகே ஜி, நான் என்ன தெரியுமா ஒரு செகண்ட் பேசிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒர்க் பண்றதை விட்டுட்டு உட்காந்து ரவுண்ட் டேபிள்ல அவர் பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேபிள்ல தான் கன்ஃபார்ம் பண்ணி உட்காந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசரா இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஆல்பம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுறாரு. இப்போ ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்னா நீங்க அது மேல ஒன்று தானே கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்குள்ளலாம் நீங்க ப்ரொடியூசர் பாருங்க. பண்றாரு, டிஸ்ட்ரிபியூட் அதுக்குள்ள பண்றாரு. நான் ராக்கி இல்ல படத்துக்கு வந்து சொல்லுங்க. அதுக்குள்ள நான் போகலைங்க. அதுக்குள்ள நான் போகல. ம். எனக்கு அவரு அந்த படத்தை பண்ணாததுக்கு அவருக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, அதை கேட்கும் போது அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. லைனா அதை ஆ. படிந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது அவர் சரியா எடுப்பாரு, மொக்கையா ம். எடுப்பாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். அது மட்டும் தான் சொல்றேன். சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை. ஓகே. இல்ல ப்ரோ, அது எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டதானே. இப்ப அவர் படத்தையே பாத்தீங்கன்னா எழுதுவாரு, லீக்ஸ் எழுதுவாரு. அது ப்ரொடக்ஷன்ன்றது வேற ஒருத்தவங்க ஆமா பண்றாங்க. இல்லைங்க. இல்லைங்க அதுக்கு இதுல விக்னேஷன் அந்த இதுக்கும் நீங்க இதுக்கு பேசலைங்க. சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவரு படம் என்னவோ அதை முடிச்சுட்டு கொடுத்துட்டு போறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா மகள் திருமேனி 2 years மேல ஆச்சு. அவர் ஒன்னும் ஃபுல்லா முடிச்சு கொடுக்கலையே. அதுக்காக ஒரு வேற படத்துக்கு ஒன்னும் போலி 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு படம் இன்னொரு படமும் எழுதிட்டு இதுல ஒன்னும் டைரக்ட் பண்ணலையே. அவர் கதை ஏதோ பிடிக்காம போயிருக்கும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் லைக்கா கூட, அதனால போயிருப்பாரு. இல்ல அதான் அது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. பட் அந்த லைனே இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். சரி, அதுக்கப்புறம் அவர் எப்படி எடுத்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது. இதே கதை தாங்க. விடாமுயற்சி இல்லைங்க. சிமிலரா விடாமுயற்சியோட கதை தான். அது வந்து ஒரு டான்ஸ் ஸ்டைல்ல கலாயா ஜாலியா அந்த மாதிரி. ப்ரோ அதுவுமே அஜித் சார் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. விக்னேஷ் கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரின்னு சொல்லி அதுல அவர் டெவலப் பண்ணிருப்பாரு. அது பிடிக்காம இருந்திருக்கும். ஏன்னா மகிழ் திருமேனி அதான் சொல்லியிருக்காரு. ஆவேசம் மீட்டர்ல ஒரு டானு அந்த மாதிரி தான். ஆப்போசிட்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைலிஷான டானு. 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை அந்த மாதிரி. அதான் கார்த்திஜி, அது பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராக்கு வந்து ஸ்டோரி கேட்கறது. அவர் வந்து என்னன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் வந்து என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ண முடியாது கூட ரீசனா இருக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அஜித் எப்பவுமே வீக் டைரக்டர் சூஸ் பண்ணுவார். விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, வினோத். ஸோ சென்டிமெண்ட்ல ஸோ நான் நினைச்சேன் விக்னேஷ் சிவன் செலக்ட் பண்ணோன்னா அவருக்கு வந்து நல்ல வாழ்வு கிடைச்சது. ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணுவார் அப்படி சொன்னேன். ஏன்னா அவர் காமெடி நல்லா இருக்கும், மியூசிக் சூப்பரா இருக்கும், படம் வந்து நல்ல இதுவா இருக்கும், ஒரு நல்ல டிஃப்ரெண்டான இதுவா இருக்கும். வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன், விக்னேஷ் சிவன், அப்புறம் வேற யாரு? வினோத். ஆமா வினோத். அது மாதிரி நிறைய வி சென்டிமெண்ட்ல டைரக்டர் அவர் பிடிக்கும் அவருக்கு. அவர் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாரு. ஆமா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே. குறுக்க எப்படி சிவா வந்தாரு? சிவா எப்படி வந்தாரு? அது வந்து சாய் கனெக்ஷன், அதனால அப்படி வந்துட்டாரு அவரு. சாயில வந்துடுறாரா? சாயில வந்துடுறாரு. Thursday sentiment. அதனால வி வந்து அவருக்கு ரொம்ப வந்து செட்டான இது ஆக்சுவலா. விக்னேஷ் சிவன் வந்து அதுவும் சரி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கவித்துவமா எடுப்பார். அவர் படத்தை எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அந்த எல்லாமே அது ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். பட் ஆனால் விக்னேஷ் சிவன் தான் இதில் நம்ம பிளேம் பண்ணோம். ஏன்னா ஒரு அஜித் மாதிரின்னா ஒரு சோல் ஃபோக்கஸாக இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ப்ளூ சட்டமாரன் சொல்லுவார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஒரு நல்ல படத்தை நல்லா பிளான் பண்ணி எடுத்து இது பண்ணுற படத்தே நல்லா ஓட மாட்டேங்குது. ஸோ ஒரு ஆஃப் ஹார்ட்டடாக போனீங்கன்னா படம் அது வந்து ப்ளூ சட்டமாரன் சொல்றதுனாலங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ப்ளூ சட்டமாரன் சொல்றாருன்னா ப்ளூ சட்டமாரன் பிளான் பண்ணி படம் எடுக்கலையா? அவரு ஏன் படம் எடுத்து ஓடல? அதெல்லாம் கிடையாதுங்க.
நீங்க பிளான்டா ஒரு படத்தை எடுக்கிறேன், இல்ல பிளான் இல்லாம எடுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆடியன்ஸுக்கு திடீர்னு சம்பந்தம் இல்லாம நீ நினைக்க ரீச் ஆகுங்க. எப்பயோ எடுத்த மதகராஜாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகராஜா 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுங்க. 12 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை நீங்க டிவியில பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஆனா தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, ஓடுது. இது என்ன பிளான் இருக்கு இதுல? சுந்தர்சி எழுதுனாரா 12 வருஷம் கழிச்சு என் படத்தை பார்ப்பாங்க, 1001 மாதிரி 10 வருஷம் கழிச்சு இந்த கல்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு எடுத்தாரு. அதை விட பெட்டர் படம் தான் ஆம்பளை. மதகராஜா விட பெட்டர் படம். அது 2வது படம், மதகராஜாக்கு அடுத்த படம். ஆனா மதகராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆடியன்ஸ் இந்த மூட்ல இருக்கு, அந்த படம் ஓடுது. இந்த மாதிரி மேஜிக் தான் சினிமா, அவ்வளவுதான். ஏன் ஒண்ணுச்சு எதுக்கு ஒண்ணுச்சுன்னு தெரியாது. நீங்க வந்து அதாவது அதை விட்டு இந்த நீங்க அதை பண்ணு இதை பண்ணு ரொம்ப கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்லாம் வச்சுக்கிட்டு இப்படி வரையணும் இப்படி வரணும் டிசைன்லாம் பண்ணிட்டு சினிமா வந்து ஒரு ஆர்ட், அவ்வளவுதான். ஒரு பெயிண்டிங் வரைகிற மாதிரி கையில ப்ரஷ் எடுத்து வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதை உட்காந்து இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி 4 சென்டிமீட்டர் இந்த கோடு 3 சென்டிமீட்டர் இந்த போட்டு சிவில் இன்ஜினியர் மாதிரி பொருட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. அது ரைட்டு தான். ஆனா அந்த அஜித் வந்து அந்த ஸ்டைல் கிடையாதுல்ல. அவர் வந்து என்ன சொல்றது, இந்த இந்த ஸ்டைல் கிடையாது. அஸ்ட்ராலஜி அதுக்கப்புறம் அந்த டைம் எல்லாமே இது பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து அப்படி அவருக்கு பார்த்தா விஜய் அப்படி பார்த்தா அந்த நீங்க படத்துல 63 ஃப்ரீடம் படத்துல நீங்க டைரக்டர் இருக்காருல்ல, 63 படத்துல ஒரு 53 ஃப்ரீடம் இட்டு டைரக்டர் கொடுத்துருக்கணும், இருக்காருல்ல, ஒரு 43 இட்டு கொடுத்துருக்கணும். அதான் சார் அந்த ஃப்ரீடம் டைரக்டர் இருக்காரு. அவர் பேரு விஜய் தான், ஏஎல் விஜய்ல. அதுவும் ஒரு வி தான் அது. ஸோ அவருக்குலாம் வந்து அவர் இன்டர்வியூல கேட்ட வச்சு என்ன நினைச்சே பார்க்கல நான் வந்து கொடுப்பாரு சான்ஸ்ன்ட்டு. ஸோ அதனால அவருக்கு அந்த வி சென்டிமெண்ட் அந்த டைமிங் எல்லாமே இது ப்ரோ இருக்கும். விக்கிபீடியா போய் பார்த்துட்டு வரோம் ப்ரோ, என்ன நம்ம டேரக்டர் என்னன்னு. ப்ரோ ஆமா இன்னொரு ஆமா இன்னொரு டேரக்டர் விட்டீங்க ப்ரோ, பி வாசு விட்டீங்க, அவரு வி தானே? ஆமா ஆமா அவர் ஒரு வி. ஆமா. ஸோ அதனால ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிஸ் தான் ஆக்சுவலா. விக்னேஷ் சிவன் வந்துட்டு ஒரு நாளா சட்டிலா எடுப்பாரு, நல்லா இருக்கும் அந்த ஆக்சுவலா. மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா. அஜித் படங்களே எப்பவுமே மியூசிக் வந்து எப்பவுமே செகண்ட் இதுக்கு போயிடும், ஃபர்ஸ்ட் இது இருக்காது. பட் மியூசிக் வந்து நல்லா இருக்கும் அவருக்கு ஆக்சுவலா. பட் இந்த விடாமுயற்சிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து அனிருத் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தோட யூஎஸ்பி சொல்லுவாங்களே, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அனிருத்தா தான் இருக்கும். ஏன்னா தேவாராக்கே படத்தை தூக்கி நிறுத்தினது வந்து அனிருத் தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, அனிருத் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இது வந்து விக்னேஷ் சிவனும் போனாலும் ஆக்சுவலா கூட்டு போயிட்டாரு. அனிருத் வந்ததுக்கு காரணமே வந்து விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்துக்கு. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு கார்த்தி உங்ககிட்ட கேள்வி, இந்த வலைபேச்சுக்கு என்ன கார்த்தி பிரச்சனை? என்ன இருந்தாலும் இன்னைக்கும் நேற்று வீடியோ நான் கேட்டேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, டிராகன் படத்தோட லாபம் வந்துட்டு டேபிள் ப்ராஃபிட் சொன்னாங்க, அதோட நிறுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த டிராகனோட ப்ராஃபிட் வந்து அஜித் விடாமுயற்சியோட ப்ராஃபிட் அதிகமா இருக்குமா. இதெல்லாம் என்ன இது ஆக்சுவலா இல்லைங்களா? அதுக்கு சம்மந்தமே கிடையாது நியூஸ். உடனே வந்து அப்புறம் கவினை போட்டு அடி அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு கவின், பாவம் அவர் பாட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கவின் இது பண்றாரு, கேரவானை கேட்கறாரு. அதுக்கப்புறம் வந்து இது ஷூட்டிங் வர மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் போயிங்க. கவின் வந்து கேரவான் கேட்டாரு, அதெல்லாம் போயிங்க. அதெல்லாம் உண்மையில அப்படிலாம் கிடையவே கிடையாது கவின். நான் பார்த்துருக்கேன் இல்லையா, நான் இந்த டாடாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த பிளடி பேக்கர்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் பார்த்த கவின் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா அவங்க அடிச்சு விடுற போய் தான். ரொம்ப ரொம்ப கேஷுவலா ரொம்ப நார்மலா. நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டாடா படத்துல இந்த ப்ரெஷோ நடக்கும்போது நான் சொல்றேன் அவரு கவின்ட்ட, ப்ரெஷோ ஆரம்பிக்குதுன்னு. ப்ரெஷோ வந்து ஆரம்பிச்சோன்னே அவர் வந்து அங்க ஒரு ரூம் இருக்கும் பிரசாத் லேப்ல, அவர் முன்னாடியே வந்துட்டாரு. 6 மணிக்கு பரிசோனா அவங்க அவர் 5:30 வந்துட்டாரு. நான் சொன்னேன் 6 மணிக்கு பரிசோன்னு சொன்னேன், நம்ம ஆளுக்கு 7 மணிக்கு தான் வருவாங்க, நீங்க எங்க வந்தீங்க உடனே? இல்ல ஒரு சரி நம்ம ப்ரெஷோ இல்லை அதனால முன்னே வந்துடலாம் வந்துட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில சாதாரணமா அப்படிதான் உட்காந்து, அதுக்குன்னு முன்னே டாடால அப்படி இருந்தாரு, இப்போ மாறிட்டாருன்னு நீங்க சொல்லாதீங்க, இப்பயும் அப்படிதான் இருக்காரு. இப்போ நான் பிளடி பேக்கர்ல பார்க்கும்போது கூட அப்படிதான் இருந்தாரு. ஒருவேளை நான் ரொம்பக்கு அப்படி தெரியுதா என்ன தெரியல. கவின் வந்து கதையில தலையிடுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தலையிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கதையில தலையிடுவாரு. சின்ன சின்ன விஷயங்கள அதை மாற்றலாம் இதை மாற்றலாம் சொல்லி சஜஷன் கொடுப்பாரு. என்ன காரணம்னா இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டர் நெல்சன் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு சீரியல்லேருந்து வந்ததுனால இதை மாற்றிக்கலாம் அதை மாற்றிக்கலான்ற மாதிரி அந்த தலையீடு வேணா கவின்கிட்ட இருக்கலாம். கவின் மேலே அந்த குற்றச்சாட்டை வேணா சொல்லலாம், இந்த மாற்ற சொன்னாருங்க அதை மாற்ற சொன்னாருங்க, இந்த சீனை அவர் சொல்லி மாற்றிட்டாருங்க, இந்த சீன் அப்படி வேணா இருக்கலாமே தவிர இந்த மாதிரி கேரவான் கொடுத்தா தான் வருவேன்,
ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா தான் நான் வருவேன். அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. அது ரொம்ப பர்சனலா இன்னைக்கு பழகுனால நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கவின்கிட்ட அந்த அந்த ஆட்டிடியூட்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு அந்த அதே வலைபேச்சு தான் ஒரு விஜயை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதுவும் கேவலமா எப்படின்னா, பிளாக் டிக்கெட் காரனும் லாட்டரி டிக்கெட் காரனும் சேர்ந்துட்டானுங்க ஒன்னா. சேர்ந்து என்னத்த பண்ண போறான்னுட்டு இவன் போட்டிருக்கான் வலைபேச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் வரதாங்க செய்யும். அவ்வளோதான். அரசியலுக்கு வந்துட்டு அந்த விமர்சனம்லாம் வரதான் செய்யும். இது என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா திமுக என்ன பண்ணுது? திமுக வந்து இங்கே வந்து காமராஜர் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கா. உதயநிதி என்ன பண்ணிருக்காரு? இந்த திமுக கட்சி எப்படி நடக்குது? ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு? இதை பத்தி பேச தைரியம் இருக்கா யாருக்காது இங்க? எலக்டாரல் பாண்டு லாட்ரி டிக்கெட் இல்லைங்க, லாட்ரி டிக்கெட் வித்தா கூட நாங்க லாட்ரி டிக்கெட் வித்தா கூட அது தமிழ்நாட்டில் தான் இல்லீகல். ஓகேவா? மற்ற ஸ்டேட்ல லீகல் தான். இந்தியா ஃபுல்லா பண்ணிருக்காங்க. லாட்ரி டிக்கெட் விற்கிறவரோட மருமகன் தான் இவர். அதை ஓகேவா? அது மேல நமக்கு தனி விமர்சனம் இருக்கு. அதை விட்டுருங்க தனி. ஓகேவா? விஜய் வந்து பிளாக் டிக்கெட் வித்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, வித்த காசு எங்கடா போச்சு? யார் வித்தா? ரிச்சன் தானே வித்தாங்க. ரிச்சன் தானே படம் எடுத்தாங்க. சன் பிக்சர்ஸ் தானே படம் எடுத்தாங்க விஜய் வச்சு. பிளாக் டிக்கெட் விற்கலையா? அந்த காசுல ரிஜென்ட்டுக்கும் போலையா? சன் பிக்சர்ஸ் போலையா? அப்ப அவங்கள பத்தி நீ பேசு. அவங்கள பத்தி பேசு. விஜய்கிட்ட என்ன கேள்விக்கும்? நீங்க பிளாக்ல சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னா விஜய் கேள்வி கேட்கலாம். நீ பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதா விஜய் என்ன பண்ணுவாரு? விஜய் எடுத்து குரல் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை சொல்லலாம். அதனால நீங்க பிளாக்ல. ஆனா பட் இப்பதான் எல்லாமே இதாயிடுச்சு. 9 மணி ஷோ ஆயிடுச்சு. இப்போ பெருசா இல்ல. அவ்வளவுதான். இன்னொன்னு, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார கேள்வி கேட்கணுமோ அவங்கள யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. மொத்தமா இங்க அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு குரூப் கொள்ளடிச்சு தெரியுது. ஒரு குடும்பம் கொள்ளடிச்சு தெரியுது. இவங்களை பத்தி யாருமே பேசல. அதிகாரத்துக்கே வராத ஒரு ஆளு இவங்க வந்து அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு இந்த பிளேம் கேமே எத்தனை நாளைக்கு ஆடிட்டு இருப்பீங்க? ப்ரோ சொல்ற அவங்களே எலக்டோரல் பாண்டு யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க ப்ரோ? அவங்க கிட்ட இருந்து வாங்கல எலக்டோரல் பாண்டு. ஏங்க அவரு தாங்க திமுக 2021 ஒர்க் பண்ணாரு. அப்ப தெரியலையா லாட்டரி டிக்கெட்னு? அதான் அப்ப விசிகா கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்காரு. விசிகா உங்க கூட்டணியில இருக்கு. அப்ப தெரியல லாட்டரி டிக்கெட்னு? திருமாவளவனுக்கு தெரியாத லாட்டரி டிக்கெட்னு? ஓகே, இப்ப விஜயோட கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு. ஓகே, நாளைக்கு விஜய் கட்சி விட்டு போயிட்டா விஜய் கட்சி புனிதாயிருமா? அடுத்த மாசம் வந்து வெளியில போயிட்டாரு அதை வச்சுதான். அப்போ ஒத்துக்கி போறீங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு பிளேம் பண்ணணும்னு பேசுறது அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி என்ன லாட்டரி டிக்கெட்னா இவர் என்ன கணக்கு? இவர் என்ன டாஸ்மாக் திருடனா? என்ன யாரும் இப்போ நீங்க அதிகாரத்துல இருக்கவன் அப்படித்தாங்க பேசணும். நம்ம யார் நமக்கு நேரடியா நம்மளுடைய பணத்தை ஏமாத்துறாங்க திருடுறாங்களோ அதை தான் பேசணும். அது விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம இவங்கெல்லாம் பேசி திட்டி யாருக்கு நீங்க ஆதரவு இன்டைரக்டா தெரிவிக்கிறீங்க? ப்ளூ சட்டை மாறன் அப்படித்தான். ப்ளூ சட்டை மாறன் வந்து அது இது பெரியார் அது இது அப்படி நீ டைரக்டா திமுக அதை தெரிவிச்சுட்டு போய் தொலைய வேண்டியதானே? அதுக்கே சுத்தி உழைச்சிக்கிட்டு ப்ளூ சட்டையை வந்து கருப்பு சட்டையா மாத்திக்க வேண்டியதானே? என்ன இது? திருமுருகன் காந்தி இவங்கெல்லாம் 2021 வரைக்கும் இதே வேலை தான் பார்த்தாங்க. நடுநிலைன்ற பேர்ல இன்டைரக்டா திமுக வேலை பார்க்கறது. இன்டைரக்டா திமுக இவங்கெல்லாம் தப்புன்னு சொல்லி யாரு சரி அப்படின்னு கேட்டா எல்லாரும் தப்பு சொன்னதுக்கு அப்புறம் மிச்சம் யார் இருக்கா? அவன் தான் சரி. என்ன இந்த அமாவாசை நிப்பாரு அமைதிப்படையில மணிவண்ணன் சொல்லிடுவாரு, நான் எலெக்ஷன் நிக்கலப்பா அப்படின்வாரு. ஆனா என்ன நீங்க நிக்கலன்னா என்ன பரவாயில்லண்ணே, உங்க பக்கத்துல வேணா ஒரு நாய் கை கட்டி நிப்பான்ல அவன் நிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவரே கை நிப்பாரு. அந்த மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாரும் தப்பு. ஓகே, யாரு சரி அதை நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இவன் திட்டாம ஒருத்தனையே ஒரே ஒரு ஆளை மட்டும் திட்டாம விட்டு போயிடும் அதிமுகவை. உண்மையிலேயே நீங்க நடுநிலையா பேசுறீங்கன்னா திமுக பண்ற ஏதாவது ஒரு தப்ப எடுத்து பேசுங்க. நான் சொல்றேன், இட்லி பிரசாந்துக்கும் சொல்றேன், ப்ளூ சட்டை மாறனுக்கும் சொல்றேன், திருமுருகன் காந்திக்கு சொல்றேன். இங்க இருக்க எல்லா யூடியூப் பேசுறவங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு சவுக்க மாதிரி இஷ்டத்துக்கு அபாண்டமாவோ அவதூறோ அதெல்லாம் பேசுவாங்க. எது நடந்தாலும் திமுக தான் அப்படின்னு பேசக்கூடாது. சவுக்கு மாதிரி மற்றவங்களை பிளேம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதே டைம்ல திமுக அதோட அதிகமா பண்ண வேண்டும்ல. அதோட அதிகமா விமர்சனம் பண்ணணும்ல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது. ஆனா அதை பண்ணாம
எதுக்கு எடுத்தாலும் சீமான திட்டு. சீமான் போட்டோ உண்மையா பொய்யா, சீமான் போட்டோ உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், அது எப்பயோ எடுத்த போட்டோ, அது பொய்யாவே இருந்து சொல்லிட்டோம். இப்ப என்ன இப்ப அதனால அது கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப இங்க மேட்டர் என்ன, அந்த மேட்டர் பேசணும்ல. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ப்ரோ நாளைக்கு தானே இன்னைக்கு என்னைக்கு ப்ரோ இடைத்தேர்தல் ஈரோட்ல? நாளைக்கு காலைல. இன்னைக்கு அதான் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1 மணி ஆச்சு இன்னைக்கு. எந்த தேட்டர்னா போறீங்க ஃபர்ஸ்ட்? நான் இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. ஒன்று காசியாக இருக்கும், இல்லை பிளாசாவாக இருக்கும். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஷோ முன்னாடியே போட்டாங்க. 9 மணிக்கு ப்ளஸ் ஷோ போட்டாங்கன்னா அதில் பார்த்துடலாம் இருக்கு. ப்ரோ இப்போ விஜய் வந்துட்டு இப்போ சீமான் வந்து ஈரோட்ல பண்றாரு, அப்பா அவர் தொண்டையெல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி விஜய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொண்டை கீழே அளவுக்கு பேசி இது பண்ணி, ஏன்னா சில இதெல்லாம் இருக்கு. சீமான் பாத்தீங்கன்னா அந்த மழை பெய்யும் போது கேமராக்கு கூட பிடிச்சிட்டு ஒரு ஸ்டில் இருக்கு, இவர் மழையில நின்று பேசுவாரு, பின்னாடி கேமரா இருக்கும், கேமரா வந்து கொடை பிடிச்சிட்டு நிற்பாங்க, அப்படி பேசுவாரு. இது மாதிரிலாம் விஜய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் அந்த அவருக்கு மாதிரிலாம் பண்ண மாட்டாருங்க. அவர் கேம்பெயின் வேன்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இதாக தான் பண்ணுவார் கேம்பெயின். அவர் என்ன 2026 எலெக்ஷன் முன்னாடி கேம்பெயின் பண்ணுவார். அதிகபட்சம் மாநாடு போடுவார். அந்த மாநாடு ஸ்டேஜ்லாம் போட்டு ப்ரிப்பேர்டாக தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் டு எலெக்ஷன் வரும்போது அந்த கேம்பெயின் வேனில் பிரச்சாரம் பண்ணுவார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணாங்கல்ல 2021 அப்போ 2024 அப்போ அந்த மாதிரி பண்ணுவார். சீமான் மாதிரி அண்ணாமலை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரோடா வந்து வெயிலில் நின்று மழையில் அந்த மாதிரி பண்ண மாட்டார் பெருசாக. இன்னொன்று சீமானுக்கு அண்ணாமலைக்கெல்லாம் அது தேவை இருக்குது. ஏன்னா அவங்க அதெல்லாம் பண்ணாதான் போய் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. அந்த அளவுக்கு இறங்கி போய் பார்க்கணும். விஜய் அது தேவையில்லையா? விஜய் எங்கனால வீடியோ காட்டப்போகுது, அதனால் அவருக்கு தேவையில்லை. பழைய சார் என்ன சார் ரொம்ப நாள் வச்சுங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க சார்? இது ரொம்ப ரத்த பூமி சார். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கௌரி காலுக்கு ஏன் ஸ்பீக்கரை கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏய் ஐயப்பா. சரி சார் ஐயப்பா அவங்க ஐயப்பா ஸ்பீக்கரே வர மாட்டாங்க சார். ஏன் புலம்பி ட்வீட் எல்லாம் போடுறாங்க. ட்விட்டர் மட்டும் தான் சார் போடுவாங்க அவங்க புலம்பி. சரி ஓகே. அவன் ட்வீட் போட்டதை கண்ணில் பட்டேன், அதான் இந்த நியாயத்தை கேட்கலாம், கௌரிகளுக்கோசரம் கேட்கணும், நியாயத்தை கேட்கணும்னு வந்திருக்கேன். என்ன கார்த்தி, என்ன ரத்த பூமி இது சார்? நாங்கள் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கோம் சார். என்ன மாதிரி போயிட்டு இருக்கேன்? அரசியல் களமா மாறிடுச்சு சார். சீக்கிரத்துல செய்தப்பட்ட ஜெயிலா புயல் ஜெயிலான்னு போயிட்டு இருக்கோம். குறுக்க வராதுங்க சார். கூட கூட்டு போயிடும். உதயண்ணா கிட்ட வேணா சொல்லி வேணா ஸ்பெஷல் இது வேணா போட சொல்லலாம். ஏதோ உனக்கு ஏதோ ஸ்பெஷல் ஏதாவது வேணும்னா உதயண்ணா கிட்ட சொல்லி விட்றேன் கார்த்தி. கவலைப்படாது. ஜெயில ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ஏதாவது வேணும்னா அரேஞ்ச் பண்றேன். தெரியும் சார், நீங்க அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க தெரியும் சார். ப்ரோ கேக்குது. சொல்லுங்க. ப்ரோ உங்களோட டே 1 கிராஸ் எக்ஸ்பெக்டேஷன் இதான் விடாமுடிச்சு சூப்பரான ஓப்பனிங் இருக்குங்க. திரும்ப வந்து அஜித் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் ப்ரூவ் பண்ணிடுவாரு. அதுக்கான வந்து நம்பர் வலிமை ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். 25 to 30க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். பட் இது இந்த மாதிரி லோ ஹைப் இருக்க படத்துக்கு, விடாமரிசி மாதிரி பெருசா ஹைப் இல்லாத படத்துக்கு நார்மல் டேல ஒர்க்கிங் டேல இந்த கலெக்ஷன்றது பெரிய ரெக்கார்டு தான். அப்படியே கார்த்தி, நல்ல புக்கிங்கா? நல்லா இருக்கே புக்கிங்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஓகே. பட் இந்த கலெக்ஷனே ஒரு பெரிய இதுதானே. மற்ற ஹீரோலாம் பண்ண முடியல சார். மற்ற ஹீரோலாம் வந்து இன்னும் சவுத் இந்தியா படம், பேன் இந்தியா படம் அதுன்னு எடுத்து எல்லாம் பண்ணா கூட இந்த ஓப்பனிங் கொண்டு வர முடியாது. நம்மளால வெறும் கார் ஓட்டி இறங்கி ஏறி இந்த ஓப்பனிங் கொடுத்துட்டாரு. அது 2வது நாள் 3வது நாள் விட்டுருக்கேன், அது தனி.
திரும்ப திரும்ப அவர் இந்த ஓப்பனிங்கை ப்ரூவ் பண்ணிடுறாரு அஜித். அது இப்போ இல்லை, நான் ரெட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரெட் படத்துல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். So அவருக்கு ஓப்பனிங் மட்டும் வந்துடும். அது அது எந்த படமா தானே வந்துடும். இந்த டைம்ல யாராவது விஜய் ஃபேன் கேட்கணும். அப்ப விஜய் இல்லையா? யாரும் கேட்கல. விஜய் வந்து இல்ல bro, ஆல்ரவுண்டர். அவருக்கு இல்லைங்க, விஜய்க்குமே இருக்குங்க. அதெல்லாம் இல்லைங்க, நான் அது அப்படி கிடையாது. விஜய்க்கு ஓப்பனிங் இருக்குங்க. பட் அஜித்துக்கு என்ன பண்ணாலும் ஓப்பனிங் இருக்குன்றேன். அதான் ஆக்சுவலா இந்த மாதிரி படம்லாம் விஜய் பண்ணியிருந்தா, விஜய்னு விட்டுருக்கேன், மற்ற ஹீரோ ரஜினி, சூர்யா யார் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துக்குலாம் வந்து காத்து வாங்கிட்டு தான் வந்திருக்கும். உண்மையை சொல்லணும். ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் தான் அது. இந்த படத்தை பண்ணி ஒன்றும் பெரிய கமர்ஷியலு, சாங்கு, டான்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த கூலர்ஸு, அந்த ஜெர்கின்லாம் போட்டுக்கிட்டு நடந்து இந்த பக்கமாக போகிறாரு. இந்த பக்கம் இது மட்டும் தானே காட்டியிருக்காங்க இல்லையா? ட்ரைலர்லேயும் இதான் காட்டியிருக்காங்க. டைட்டிலும் விடாமுயற்சி தான் இருந்து பொங்கல்னு சொல்லி பொங்கல் எல்லாம் உங்களை அந்த த்ரிஷா சாங்ல நல்லா தானே காமிச்சிருக்காங்க. என்ன பேசுற கார்த்தி? எங்க அஜித்தை காமிச்சிருக்காங்களா என்ன? அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து சார் கடைசியா எடுத்து ஒட்ட வச்சிங்க சார். அதெல்லாம் விடுங்க சார். அதெல்லாம் படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு போறது சார். பொங்கலுக்கு படம்னு சொல்லி நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு வெறுப்பேற்றி பொங்கலுக்கு படம்னு சொல்லி திடீர்னு ஆரம்பம்னு சொல்லி அப்படி ரிலீஸ் பண்ணி அவ்வளோ ஓப்பனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். என்ன ராபின்ஸ் எல்லாம் வருது இல்லையாப்பா? இல்லை டெய்லி நேற்று கூட வந்தான் தூக்கி போட்டு டெய்லி மெரிச்சு அனுப்பிடுறியா அவனை? ஆமா, அவன் இங்க இருக்க 200 பீஸே பரவாயில்ல போல இருக்கு சார். அவன் ரொம்ப பண்றான், முடியல, சமாளிக்கவும் இல்லை அவனை. ஆமா, ரொம்ப ஓவரா போயிடுறான். அவனுக்கு 200 கிராம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் காசு கொடுக்க 200 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிச்சா இருக்கு. வேற இருக்கீங்க சார்? இவர்கிட்ட உதயநாட்ட சொல்லி இந்த 9 மணி எல்லா படத்துக்கும் ஆக்க சொல்லுங்க சார். சும்மா வந்து படத்துக்கு படம் ஜீவா லெட்டர் கொடுத்துக்கிட்டு இவங்க ஜீவா கொடுத்துக்கிட்டு வருமா வராதா, இன்னைக்கு வருமா அது வேற நியூஸ் சேனல்ல வந்து ஹெட்லைன்ஸா போடணும். தமிழ்நாடு அரசு விடாமுயற்சி படத்துக்கு 9 மணி காட்சிக்கு அனுமதி வழங்கியது அப்படின்னு போடணுமா? சரி சரி, 9 மணி சனி ஞாயிறுல சரி, சனி ஞாயிறுல 9 மணி இருக்குல்ல, சனி ஞாயிறுல 9 மணி இருக்குல்ல. அப்போ வந்து மிச்சம் 5 நாள் விட்டு போக வேண்டியதானே? இல்ல வெள்ளிக்கிழமை சேர்த்து விட்டு இல்ல, நான் என்ன சொல்றேன், வியாழன் வெள்ளி விட்டு போக வெள்ளிக்கிழமை ஏன் 7 நாளுமே 9 மணி காட்சி போட்டு போனோம் சொல்ல வேண்டியதுன்னா? அது சொல்லுங்க, உங்க உதயநாட்ட சொல்லுங்க. நான் சொல்லுங்க என் பேரை சொல்லி. நீயே ட்வீட் போட்டேன்னா உதயநாவை டேக் பண்ணி அவரே பார்க்க போறாரு. அதெல்லாம் எவ்வளவு போட்டாச்சு, எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு அவர், எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? நீ போட்டா பாப்பாரே கார்த்தி, நீ வில்லங்கமா ஏதோ ஒண்ணு போடுவியே. நான் என்ன வில்லங்கமா போட்டேன்? நீ வில்லங்கமா ஏதோ ஒண்ணு போடுவே. சனி ஞாயிறுக்கு 9 மணி ஷோ அலவுட் இருக்கு. 9 வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. இல்ல வியாழக்கிழமை எல்லா நாளுமே 9 மணில இருந்து தியேட்டரை ஓபன் பண்ணிக்க 24 மணி நேரமும் பிசினஸ் பண்ணலாம்னு பார்லிமெண்ட்லயே பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்றேன், நீங்க சொன்னதா கரெக்டா இருக்கும். ஆமா, நீங்க சொல்லுங்க சார், எடுத்து வைங்க சார். சொல்றேன் எல்லா நாளுமே 9 மணி. எல்லா நாளுமே கூட வேணாம் சார். படம் என்னைக்கு சார் ரிலீஸ் ஆகுது? வியாழன் வெள்ளி தான் ரிலீஸ் ஆகுது. எல்லா நாளுமே 9 மணில இருந்து படம் ஓட்டிக்கலாம். நீ கூட்டம் வந்தா ஓட்டிக்க, இல்லைன்னா ஓட்டாத, அவ்வளவுதானே, முடிஞ்சிடுச்சு. அதுல என்ன இருக்கு? இதுக்கு ஒரு ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஒரு சில படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால எதுக்கு 9 மணில இருந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஒரே ஒரு லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு போலாம்ல. ஆமா, 9ல இருந்து 2 மணி வரைக்கும் படம் ஓட்டும். இப்ப டிஎம்சி ஏத்திருக்காங்க சார். 4 ரூபா அந்த டிஎம்சி 6 ரூபாய்க்கு இருக்காங்க. அதெல்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல தேட்டருக்கு. அப்ப ஷோ டைம்ல மட்டும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஒரு ஜீவோட முடிவு படத்துக்கு பிடிச்சு அது கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம கேட்டுருவோம், விடுங்க, டைம் பாஸ் பார்பா. தேட்டருக்காரங்க கேட்க மாட்டாங்க. தேட்டருக்காரங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இல்ல. தேட்டருக்காரங்க அது ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்களாகட்டும், ப்ரொடியூசர் வாங்கி ஜியோ வாங்கட்டும், வாங்காம போகட்டும்,
அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது என்ன இருக்கு, ஒரு படத்துக்கு போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு படத்துக்கு ஜீவோ கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய இல்ல. இன்னொன்னு கொடுத்தாலும் விமர்சனம் வரும், கொடுக்கலாலும் விமர்சனம் வரும், லேட்டா கொடுத்தாலும் விமர்சனம் வரும். இது எதுக்கு? நாளைக்கு வந்து இப்போ விஜய் படம் வரப்போகுது, அடுத்து அவர் அரசியலுக்கு வராரு, 26 எலெக்ஷன் நிக்க போறாரு. ஜனநாயகனுக்கு வந்து நாங்க ஞாயிற்றுக்கிழமையே ஜீவோ கேட்போம், வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுக்காம திங்கக்கிழமை ஆகிக்கினா ஒரு நாள் லேட் ஆகிட்டுன்னு திட்டுவோம் நாங்க. அன்னைக்கெல்லாம் வெறித்தனமா இருப்போம் சார். இப்பயே சொல்லிடுறேன், உதயநாட்டு இதெல்லாம் சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் வெறித்தனமா இருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா திட்டுவோம். ஏன் இன்னும் ஜீவோ வரல, ஏன் இன்னும் ஜீவோ வரலன்னு திட்டுவோம். ஏன் இதுக்கு உங்களுக்கு வம்பு? கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஒரேடியா. நல்ல விஷயம்தான். இதெல்லாம் சொல்லுங்க. நாங்க அந்த மாதிரிலாம் வந்து இந்த பயலுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானுங்க, அது மொத்தமா பொறுக்கி முடிச்சு பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சோசியல் மீடியால இன்ஃபுளுசன்ஸ்ன்ற பேர்ல கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இல்ல அதான். ஆமா சொல்லுங்க, அவ்வளவுதான். மதுரையில தியேட்டர்ல புக்கிங் ஓப்பன் ஆகி இங்க சென்னையில 9 மணி ஆகலாம், அப்ப சொல்லுவோம் இது சதி, இங்க விஜயனாக்கு எதிராக நடக்கிற சதின்னு எங்க போராட்டம் பண்ண ஆரம்பிப்போம். யார் திட்டுவோம்? அப்புறம் உங்களதான் திட்ட வேண்டியிருக்கும். பார்த்துங்க, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு பண்ணி மொத்தமா இவங்க தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ண போறாங்க, த்ரோ விட்டா 9 மணிக்கு எல்லா படமும் ரிலீஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டு போக சொல்லுங்க. சொல்லிடுவோம். நல்ல விஷயம் தான், கரெக்டா தான். இது நல்ல விஷயங்கள் எதிரிகிட்ட இருந்து இருந்தாலும் எடுத்துக்கணும் கார்த்தி. நான் எதிரியா? ஆமா, நீ எதிரி இல்லையா? பின்ன டெய்லி திட்டிக்கிட்டு இருக்க எதிரி இல்லையா? உங்களுக்கு தான் எதிரி. ஆமா, எனக்கு எதிரி தான். பட் உதயனாக்கு எதிரி டெய்லி திட்டிக்கிட்டு இருக்க எதிரி இல்ல. நல்லது சொல்லிருக்கேன், இங்க பாருங்க, நல்லது சொல்லிருக்கேன். அதுதான் கார்த்தி, இன்னைக்கு நல்லது சொல்லிருக்கேன்னு தான் சொல்றேன். பஞ்சாயத்து வரும், விஜய் படம் வரப்ப பஞ்சாயத்து வரும். பண்ணிருக்கேன்னு தான் சொல்றேன். நானும் எதிர்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் வரும்போது எடுத்துக்கலாம்ன்றேன். ஆமா. ப்ரோ அந்த படம் சவுண்ட் ஸ்கிரீன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ப்ரோ, விஜய் படம்? இல்ல ப்ரோ, அவன் ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணா. அதெல்லாம் கண்டிப்பா ரெஜெண்ட் இல்ல, அது வேணும் உண்மை. ரெஜெண்ட் கிடையாது, ரெஜெண்ட் சர்க்கிள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் சார்? அரசியல் எதிரி சார் நீங்க. உங்க வீட்டு எப்படி சார் எங்க படத்தை கொடுக்க முடியும் உங்களை நம்பி? என்ன கார்த்தி பேசுற நீ? அது என்ன பேசுறேன்னா, அவரு சொன்னதான் அது. அரசியல் எதிரி நீங்க, அவர் அரசியல் எதிரிகிட்ட எப்படி படத்தை கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது. சன் டிவில வைப்பீங்களா, விற்க மாட்டீங்களா? ப்ரோ இதை காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அப்ப எப்படி விஜய் படத்தை சன் டிவி இப்ப இந்த படத்தை வாங்குவாங்களா? இல்ல விப்பீங்களா, இல்ல அவங்க கேட்டா கொடுப்பீங்களா? அரசியல் எதிரின்னு கொடுக்க மாட்டீங்களா? அவங்களை கேட்க சொல்லுங்க பாப்போம். இல்லங்க, அவங்க கேட்டா நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கேட்க மாட்டாங்க சார், அவங்களையும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் வாங்க மாட்டாங்க. தெரியாதா? கேட்பாங்க. ஆனா ரெஜெண்ட் காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல, கமிஷன்ல எல்லாம் வாங்குறாங்க. அப்ப எப்படி விஜய் படம் கொடுக்க முடியும்? இல்ல அது கிடையாதுங்க. ஜென்ரலாவே கூட அவர் லியோல இருந்து அவாய்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலா ஒரு உதயனாவே அவாய்ட் பண்ணிட்டார். லியோ அவரு தலையில்ல, கோட்லயும் தலையில்ல, இப்ப இந்த படத்துலயும் பெருசா தலையிட மாட்டாரு. அவரு விஜயவே விரும்ப மாட்டாரு. வாரிசும் பண்ணல. பட் வாரிசு சிட்டிசன்கள் பட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு போடல. பட் லியோல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க அதுக்கு வாரிசு 4 ஏரியா அவங்க தானே ரிலீஸ் பண்ணாங்க. வாரிசு சிட்டிசன்கள் பட்டு பண்ணாங்க சார். லியோல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க விஜய் படத்துக்கு உள்ள தலையிடுறதில்ல. இதுல லியோலையும் பண்ணல, கோட்லயும் பண்ணல, இந்த படத்துலயும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப அரசியல் ஹீட்டா இருக்க டைம்ல வரப்போகுது படம். 6 மாசத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி வரப்போறதுனால இதை பண்ண மாட்டாங்க. படத்துக்குள்ள என்ன டிஎம்கே அட்டாக் வச்சிருக்காருன்னு தெரியாது. அதனால அவங்களே ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஆயிரும். இன்னொன்னு சன் டிவி இந்த படத்தை வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுவுமே பொலிட்டிக்கலா தானே பார்ப்பாங்க. சன் டிவி இந்த படத்தை எப்படி போய் வாங்குவாங்க? அவங்க வந்து சன் டிவில வாங்க மாட்டாங்க ப்ரோ. சேர்த்து ஜி தமிழ், இந்த மாதிரி விஜய் டிவி ஏதாவது அந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ, இப்போ சேலம்ல ஆஸ்கர் நல்லா இருக்குமா, ஏஆர்எஸ் நல்லா இருக்குமா? கொஞ்சம் ஒரு ஃபேன்ஸா பாக்குறப்ப ஆஸ்கர்ல போகுது. ஏஆர்எஸ்லாம் போயிடாதீங்க. ஓகே, நீங்க ஃபேன்ஸோட பாக்குறது சொல்றீங்களா? ஃபேன்ஸோட பாக்குறது அப்படின்னா ஆஸ்கார்ல அந்த மெயின் ஸ்கிரீன் இருக்குல்ல, 2வது நம்பர் ஸ்கிரீன், அந்த 2வது நம்பர் ஸ்கிரீன்ல பாக்குறதான பாருங்க. அப்படி இல்லை ஏஆர்எஸ் பார்க்கலாம். ஏஆர்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல வந்து 780 பேர், 800 பேர் கிட்ட. அது இல்லாம
ஏஆர்எஸ்ல வந்து டிக்கெட்லாம் வாங்காம ஒரு 200 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து உட்காந்துருவானுங்க சீட்ல. அதுன்னு அது ஃபேன்ஸா ப்ரோ நீங்க எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ. நான் அதுக்காக தான் கேட்குறேன். நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேன் ஷோ பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல போல. ஏதோ நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகுனாங்க. இங்கேருந்து சரி இங்கே பக்கத்துல சேலம் போய் பார்க்கலாமேன்ட்டு அதுக்காக தான். ப்ரோ இப்பதான் குடும்பஸ்தன் பார்த்தேன். பார்த்து நைட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குங்க. நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்ல ஃபன்னு காமெடிலாம். ஓ இப்போ கார்த்தி ரிலீஸ் பண்ணதுனால நல்லா இருக்கா? கார்த்தி ரிலீஸ் பண்ணா இல்ல, ஒரு தரமான படத்தை ரிலீஸ் பண்றாங்களா அதுக்காக சொல்றேன் சார். ஓகே ஓகே. சொல்லுங்க, ஏதாவது கலக்க வருவீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு கார்த்தி? சார். இன்னைக்கு வரைக்கும் கலெக்ஷன் குறையல சார். இன்னைக்கும் நல்லா தான் போகுது. நான் Collection கேட்க நல்லா படம் இருக்குங்க. வரதுனால எப்படி Theatre எடுத்துருவாங்க, தேட்டர் விட்டு எடுத்துருவாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்ல. திரும்ப வெள்ளி சனி ஞாயிறு போடுவாங்கன்னு நம்புவோம். ஓகே. இல்ல இன்னைக்கு 100% ஸ்கிரீன் சீட் கெப்பாசிட்டில ஒரு 75-80 ஃபுல்லுங்க. அதான் சொல்றேன், இங்க இன்னைக்குமே நல்லா நாமக்கல்ல தான், இன்னைக்குமே கலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் போனுச்சு. நல்ல விஷயம் தான். நல்லா இல்ல சின்ன படங்கள்லாம் ஓடாதுன்னு சொன்னதை கொஞ்சம் ஒரு மாற்றி அமைக்குது போல இருக்கு. நல்லா எடுத்தா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும். ஆமா சார். இப்ப லப்பர் பந்தெல்லாம் நல்ல ஓட்டம் ஒண்ணுச்சுல சார். அதே மாதிரி தான் இதுவும் நல்ல ஓட்டம். லப்பர் பந்து, வாழை அதெல்லாம் ஓடுச்சு. சார் இப்ப விடாமுயற்சி பத்தி ஏதாவது அப்டேட் சார்? நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒர்க் பண்ணிருக்காங்களா? கலர் கிரேடிங் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை அதான் கலர் கிரேடிங்லாம் அந்த டெய்லர் பார்க்கும்போதே தெரியுது ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கு. படமே அப்படி தான் இருக்கும் பிரதர். அது வந்து கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ஃபாரின்ல படமே நடக்கிற கதை. அப்படிதான் இருக்கும்ல சார். படமே அதுதான், அப்புறம் என்ன அப்படித்தான் இருக்கும். படமே அதுதான், ரீமேக் வேற. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில தான் படமே நடக்குது, கதைக்களமே. அதனால வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த லைட்டிங் மூடு அதெல்லாம். ட்ரெய்லர்லேயே நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருந்து பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ பொறுத்து ஃபேன்ஸ்க்கான அந்த ஹை பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி படத்தினோட ரீச் ஒன்றா இருக்கும். இந்த இதெல்லாம் இந்த மொபைல் ப்ரொமோஷன்லாம் இறங்கலையா கார்த்தி? இந்த மொபைல் வாங்க, அந்த மொபைல் வாங்கலாம். அப்படியே சார் தெரியலையே. அப்படியே டெக் இன்ஃப்ளூயன்சர்லாம் கல்லா கட்டுறாங்களாமே. 5 லட்சம் 6 லட்சம்னு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கிட்டு ஆப்பனண்ட் பற்றி தப்பாக பேசி ஒரே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சமதுட்டு போல இருக்கே கார்த்தி சினிமாவோட. அப்படியா? ஆமா. என்ன ஐயப்பா டெக் பாஸ நடக்குது பத்தி இதெல்லாம் சொல்றாரு சொல்ல நினைக்கிறேன் பாலாஜி சார். டெக் பாஸ பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார், அது அதுக்கு இல்ல திட்டு A வாங்கிட்டு to D. எல்லாம் அரசியல் சினிமாலாம் பேசிட்டு இருக்குமே, அதுக்கு அது பரவாயில்ல போய் பாரு என்னன்னு செக் பண்ணு. நல்ல போதும் காசு வாங்கிட்டு. கார்த்தி. அப்படியே சார். நல்ல சம துட்டு. 5 லட்சம் 6 இங்க லட்சம்னு இருந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு வாங்கிறானுங்க. நீ என்ன மிஞ்சி போனா ஒரு 25,000 30,000 கொடுப்பாங்களா உனக்கு? அதுவே தர்றது சார் யாரும் வேற. ஓகே. யூடியூப்ல என்ன இருந்து உன்னோட வந்தவன் அதிகமா வந்து இல்ல வேளாண் ஐயப்பன் இல்ல உன்னோட அதிகமா ஐயப்பனுக்கு தான் கொடுக்குறாங்களே அப்படியா? ஆமா ஆமா, என்ன பண்றது, கொஞ்சோண்டு சட்னியானா இருக்கு சார். நம்ம அப்படி ஆயிப்போச்சு சார். ஏன்னா அவன் தான் வந்து கரெக்டா பார்த்து ஸ்பேஸ்ல ஆளுங்களை அனுப்புறானா. அதனால அவனுக்கு காசை கவனிப்போம். எதுக்கு கார்த்தி கவனிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்களாம், கேள்விப்பட்டேன். பேசாம ஐயப்பா இந்த கிரிக்கெட்டுக்கு கொஞ்ச நாள் போனேன், அது மாதிரி டெக்கு மொபைல் ஃபோன்லாம் ரிவ்யூ போட ஆரம்பிடா, கல்லா காட்டலாம். எவ்வளோ நாள் இதே உருட்டிக்கிட்டு இருப்பேன் இந்த சினிமா சண்டை, அரசியல் சண்டையை. இல்லை அட்லீஸ்ட் டைம் பாஸ் ஸ்பேஸில் இந்த மொபைல் நல்லா இருக்கும், அந்த மொபைல் நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒன்று உருட்டு. அந்த வந்து பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்காரு இவரு, மொத்தமா முடிக்கிற மாதிரி. ஆமா கார்த்தி எல்லாமே கேடித்தனம் சொல்லிட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ பேசுறது நெகட்டிவிட்டி, அதை என்ன சினிமா பாலிடிக்ஸோட சுருக்கிக்கிற ஒன்ன நீயே படந்து விரிஞ்சு கார்த்தி.
எல்லாத்துலயும் பலன் விரிஞ்சியானா அதுலயும் காசு கிடைக்குதுன்னா பண்ணலாம்ல. பண்ணணும் கார்த்தி. ஒரு ப்ரொஃபஷனல் இது இல்லைங்க வேணாமா? பண்ண மாட்டேன்னு சொல்லியே சிச்சி அந்த மாதிரி பண்ண மாட்டேலாம் சொல்ல மாட்டேன். அதான் ஐயப்பா அந்த டேட்டா என்னன்னு நாளைக்கு எடுத்து பண்ணிடுவாங்க. மொபைல் வைக்கிறது தான் நம்ம வேலையே. என்ன இருக்கு அது மொபைல் கம்பெனியா இருந்தானே அரசியல்வாதியா இருந்தானே யாரும் அதுதான். தானே சார் எதிரியை நேரடியா சந்திப்போம் சார் நாங்க. ஓகே. எதுக்கும் கௌரி கேள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுறா. மொபைல் அஜித் ஃபோன்லாம் ரிவ்யூ பண்ணலாமா இல்லையான்னு. ஃபேன்ஸுக்கிட்டே பேசி அஜித் படத்தையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ற துணிவு யார்கிட்ட இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. ம். என் டைம் லைன்ல வந்து எல்லாம் அடின்னு என்ன அடிக்கணும். அது உனக்கு கொஞ்சம் ஆசை அதானே? ம். எல்லாம் பயப்படாதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டோம். சார் இப்பெல்லாம் அடிச்சு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க சார் நம்மள. இல்ல பட் ஆனா ஃபேன்ஸுக்கே வந்து இந்த படத்தோட குட் பேட் அக்லியில கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸே வந்து கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைல்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த படத்தை. இல்ல ஆக்சுவலா குட் பேட் அக்லி தான் அவங்க பெருசா இது. அப்பயே வந்து இந்த படம் வந்து ரேட் போடும்போது இந்த படம் வேணாம் நீங்க ரிலீஸே பண்ணாம வச்சுக்கோங்க நாங்க குட் பேட் அக்லி போறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்து மேலதான் பயங்கரமான இல்ல பட் ஆனா இது இந்த படம் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட என்ன எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கல. கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட இட் வில் ஹேவ் அ பிகர் இதுதான் நினைக்கிறேன். இது ஒரு விதத்துல இந்த ஐப்பெல்லாம் இல்லாம வர்றதே கொஞ்சம் ஒரு விதத்துல பெட்டர் தான் படங்களுக்கு. இந்த ஐப்பை வச்சுட்டு நல்லா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து அடின்னு அடிக்கிறானுங்க. ஆப்போசிட் கேங்கு இந்த கேங்கு அந்த கேங்குன்னு. அதுக்கு லோ ஹைப்ல வந்துட்டு ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலே கொஞ்சம் இதாயிடும்ல அதுக்கு சொல்றேன். ஆமா ஆமா. இப்ப நானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேனே குட் பேட் அக்லி டைம்ல இப்படி பேசணும்னா விட்டுருவானுங்கன்றீங்களா நீங்க? அதான் புரட்டி ரெடி பண்ணுங்க. இல்லைங்க மகிழே சொல்லிட்டாரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வேணாம். நார்மல் ஹீரோ சூப்பர் ஹீரோ படம் இல்ல நார்மலா வாங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் பாப்போம். இல்ல அவரு கொஞ்சம் அது லோ ப்ரொஃபைல் இந்த சோசியல் மீடியால ஒரு 6 மாசமா நடந்த சம்பவங்கள்லாம் நல்லா வாட்ச் பண்ணிருக்காருன்னு தெரியுது. அதனால அவரே வந்து இன்டர்வியூஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைல்ல தான் பேசியிருக்காரு எல்லாத்துலயும். அதனால அது வேட்டையன் தேவாருக்கு கப்பு போட்டு அனிருத்து போடல சார் கப்பு. இது என்ன சார் அநியாயமா இல்லையா இப்ப ரீசெண்டா வேற ஏதோ ஒரு படத்துக்கு போட்டாரு. அது கூட அனிருத் போட்டு ஒன்னும் பெருசா ஒர்க் அவுட் ஆகலையே. வேட்டையன் போட்டாரு தேவாரா போட்டாரு. அப்புறமா வேற ஏதோ ஒண்ணு போட்டாரு கார்த்தி. அவருக்கு சிக்னல் இல்லையாங்க போடுவாருங்க வெயிட் பண்ணுங்க. அனிருத் கப்பு போட்டவங்க அதெல்லாம் கிடையாதுங்க. அனிருத் போட்டா ஓடிடுமாங்க படம். என்னங்க கண்ணாடி திருப்பினா அது இல்ல கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும்? அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஏதோ ஒன்று அவங்க சொல்லி ஒரு 3-4 படம் ஓடிடுச்சுன்னா உடனே எல்லா படமும் ஓடிடுமா? அப்படிலாம் கிடையாது. பாப்பு சார் கரெக்டா மகிழ் கரெக்டா சொல்லிட்டாரு சார். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம வாங்க சூப்பர் ஹீரோ படம் இல்லை அப்படின்ட்டு அதுவே கொஞ்சம் கரெக்டா இருக்கு. மத்தவங்க எல்லாம் படம் அப்படி எடுத்துருவோம் இப்படி எடுத்துருன்னு சொல்லி இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த 6 மாசமா சோசியல் மீடியால டைரக்டர்ஸ் இன்டர்வியூனால ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஹைப்பு அதெல்லாம் கிரியேட் ஆச்சுல. அது வந்து ஒரு நெகட்டிவா எல்லா பிலிம்ஸ்க்கும் பாதிப்பு அடைஞ்சது. அதனால நாங்களும் சும்மா வர்றோமா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க சும்மா வர்றதா நாங்களும் வந்து கடிச்சு கொதறோம். ஆமா அதனால வந்து இந்தியன் டூல்ல இருந்து அப்படிதான் பண்றோம். ஆமா ஸோ அதனால வந்து இட்ஸ் பெட்டர் நம்ம அப்படியே இருக்கிறது. இவ்வளோ இன்டர்வியூவும் கொடுக்க வேண்டியது இல்லை கார்த்தி. பெரிய படங்களுக்குலாம் சின்ன படங்களுக்காவது ஓகே ஏதாவது ப்ரமோட் பண்ணி ஆகணும். நீங்க அந்த மணிகண்டன் பண்ணதுல ஒரு வேல்யூ சொல்றது. பெரிய படங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இன்டர்வியூலாம் எல்லா சேனல்லும் யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்து ஒரு 2 சேனல்ல கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திக்கணும். அதோட பெரிய படங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டென்ட் எடுத்துருவாங்க எவனா ஒருத்தன். இங்கே ஒரு இடத்துல வாய் விடுவீங்க அந்த வாய் விட்டத்தை பிடிச்சி அடிச்சுப்பாங்க. அதான் சார் அது மாதிரிதான் சரி மகிழ் பேசினது வலைபேச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 நாளா ஒப்பாரு. இல்லைங்க நீங்க வலைப்பேச்சை வந்து அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ நெகட்டிவா பேசினாலும் அவன் பேசிக்கிட்டே இருக்கான்ல அது ஒரு ப்ரொமோஷன் தானே அவங்களுக்கு. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே ப்ரொமோஷன் தான்.
இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க விஜய் அஜித்தை அடிக்கிறாங்கன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கோங்களேன். ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னா அப்புறம் ஏன் எங்க அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் வந்து வம்பளுக்குறீங்க எல்லாரும்? யாரு? ப்ளூ சட்டை மாறன் ஏன் திட்டுறீங்க வந்து? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றீங்களே, அப்புறம் ப்ளூ அவர்லாம் சட்டை இப்போ மாறன் ஒன்றும் செல்ஃபே எடுக்கலையே. அவர்லாம் இப்போ அவர்னால இப்போ பாதிப்படையுதுன்னு யார் சொல்லிட்டு இருக்கா? எந்த ப்ரொடியூசர் டேரக்டர் இப்போ 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 எங்க ரீசெண்டா எங்க சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு சார் ரீசெண்டா கம்பேக் அவர் கொடுப்பாரு கொடுத்த சார், இல்ல அவர் ரீசெண்டா கொடுத்த ரிவ்யூல தான் நாங்க பார்த்தோமே. கம்பேக் கொடுப்பாரு சார், இருங்க சார். யாரு? ப்ளூ சட்டை மாறன் கம்பேக் கொடுப்பாரு. எப்படியும் விடாமுயற்சிக்கு தப்பா பேசுவாரு. அடின்னு அஜித் ரசிகர்கள் அடிக்க போறாங்க ஃபோன் கால். அதையே ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்டாவது இது இல்ல இப்போ ட்விட்டர்ல போட்டு கல்லா கட்ட போறாரு. அது அதானே? என்ன வேலை வைப்பாருன்னா, அதுல விடாமச்சு ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியா வந்து பெரியார சொருவாரு பாருங்க, ஏதோ ஒரு மேட்டர்ல உட்காந்து. அதான். இல்ல அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் பேசுனதெல்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் பேசுனாங்க, நான் அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ என்ன பண்ணுவாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு கல்லா கட்ட போறாரு மானிட்டைசேஷன்ல. அவ்வளவுதான். அதனால அஜித் ரசிகர்கள் அப்படியே சைலண்டா விட்டுருங்க அவரை. செல்ஃப் எடுக்க அவரை நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பட் ஆனால் வலைப்பேச்சு வந்து அவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. ஏதோ ஒன்று நியூஸ் தானே, அவ்வளோதான். அப்படி தானே நினச்சிக்கணும் நீங்கள் வலைப்பேச்செல்லாம். நீங்கள் எல்லாம் வந்து வலைப்பேச்சை அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு திட்டுறீங்க. ஆனால் யாராவது பார்க்காம இருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு தான் கேள்வி கேட்குறீங்க. கார்த்திகிட்ட வலைப்பேச்சு அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு அப்புறமா வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் டைட்டிலே வில்லங்கமா தான் இருக்கிறான். அவன் ஷார்ட் போறான் ரீல்ஸ், அந்த ஷார்ட் யூடியூப் ஷார்ட், அதுலயே என்னன்னா ரொம்ப ஒரு 10 நாளா பாருங்க விடாமுயற்சி பத்தி தப்பு தப்பாவே இல்லம்மா, போட்டு. அவருக்கு இப்போ அந்த அந்த இதுல வந்து நீ போய் இந்த வீடியோ எல்லாம் எப்படி பார்ப்ப? இப்போ இப்போ விடாமுயற்சி பத்தி தப்பா போட்டதா விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஜனநாயகத்தை பத்தி தப்பா போட்டாதான் அஜித் ரசிகர்கள் பார்ப்பீங்க. பாயிண்டா இல்லையா? ஜனநாயகனை பத்தி தப்பா போட்டா திமுக காரங்க பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க. நாங்க எப்பயோ கடந்து போயாச்சு. அஜித் ரசிகர்னு போய் விழுக்காதீங்க அதுக்குள்ள. பாலாஜி சார் அதுக்கிட்ட கௌரி அவங்க போதே போட்டாங்க ட்வீட்ல. என்ன? அஜித் குமார் விடாமுயற்சி as Hollywood level color grading. Kollywood leading colorist G பாலாஜி போட்டிருக்காங்க. ஐயோ, நான் இல்லைங்க கலரிஸ்ட். இல்ல சார், நீங்க சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. நீங்க சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்காட்டி 3 மினிட்ஸ் முன்னாடி தான் போட்டிருக்காங்க. நீங்க பேசலாம் கேட்டு தான் இருக்காங்க அவங்க. ஓகே. சார் என்ன சார், எங்க அண்ணன் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஈரோட்ல, அதை பத்தி எல்லாம் பேசல. யாரு? அதை பத்தி எந்த கருத்து நீங்க தெரிவிக்காம இருக்கீங்க? யாரு யாரு யாரு? சீமான் ஒரு பைத்தியம் கார்த்தி. நீங்க அவரை வந்து இன்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒரு உங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்றதுக்கோசரம் அவரை இன்னைக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களே கடிச்சு வைப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால வந்து அவர் அப்படியே விட்டுடுங்க. அவர் பேசுற அரசியல்லாம் வந்து இப்போ ஒரு புண்ணாக்குக்கு சமானம். அவர் பேசுற அரசியல் யாருக்குமே தேவையில்லாத அரசியல். சார் அவதூறா பேசிட்டு இருக்காதீங்க. கருத்து சார். என்ன கருத்து? புடலங்க கருத்து. அவர் என்ன கருத்து சொல்லிட்டாரு சார்? நாகரிகமே எல்லாம் பெரிய இஷ்டம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவரு பேசுறதுல என்ன நாகரிகமா பேசுறாரு? அவரும் அநாகரிகமா தான் பேசுறாரு. இன்னைக்கு நியூஸ் சேனல்ல அந்த இவர் இருக்காருல்ல ரவீந்திரன் துரைசாமி, அவர் என்ன ப்ரோ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு, மோடிஜி வந்து சீமான் வாங்கின 8% பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, அதனால அவரை கூப்பிட்டு சிஎம் சீட்டே கொடுக்க போறாரு. ரவீந்திரன் துரைசாமிக்கு வேற வேலை இல்லைங்க. அந்த ஆளு ஒரு நாடாரு, சீமான் நாடாருன்ற ஜாதி பாசத்துல ஏதோ ஒன்று உலகிட்டு இருப்பாருங்க சம்மந்தம் இல்லாம. அந்த ஆளுக்கு பாருங்க, அந்த ஆளுக்கு பிஜேபி சம்மந்தமே கிடையாது. அந்த ஆளுக்கு பிஜேபி சம்மந்தம் இல்லை, அந்த ஆளுக்கு RSS சம்மந்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. அது பழைய RSS. அதுக்கப்புறம் பாமக போய் சேர்ந்து அதுக்கப்புறம் ரஜினி சொம்பிடிச்சிட்டு இருந்தாரு, ரஜினி ஃபேனா இருந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீமானை பார்த்து மோடி போட்டாரு. மோடி இப்போ இதாயிட்டாரு. இந்தியாவில் இருக்க எந்த கட்சியுமே உயரல, ஆனா மோடி வந்து சீமானை பார்த்து பிரமிச்சிட்டாருன்னு ஏதோ ஒன்று விட்டுட்டு இருப்பாருங்க நாடார் பாசத்துல. யூபில வந்து அமித்ஷா வந்து 15% இருந்ததை 45% கொண்டு போனாரு. அதே மாதிரிதான் சீமானும் கொண்டு வர போறாரு அப்படின்ட்டு. அதுல இல்ல, அது முழுக்க முழுக்க ஜாதி பாசம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரவீந்திர துரைசாமிக்கு அவர் சும்மா அதனால சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. என்டர்டைன்மெண்ட் தான். வலைப்பேச்சு இப்போ பேசுறது என்டர்டைன்மெண்ட் நினைக்கிற மாதிரி அவரே என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறார். ஏங்க இப்ப அவரு விஜய் அவர் ரஜினி ஃபேன். விஜய் இல்ல அதனால ஒண்ணும் இல்ல. விஜய் சைட்ல இருந்து எதுவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது கவனிச்சிங்களா 4 யூடியூப் இன்டர்வியூல நல்லா பேசுவாரு.
இல்ல சார், ஆரம்பத்துல இருந்தே அவர் விஜய் வந்து நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பாரு. ஆமாங்க எல்லாரும் ஐயநாதன் கவனிச்சா இருக்கார்ல, அந்த தானேங்க. ஐயநாதன் ஆமா அது வேணா கரெக்ட் தான். ஐயநாதன் இருக்கார்ல, அவர் நேத்து வரைக்கும் தளபதி விஜய் தளபதினா, இன்னைக்கு வந்து விஜய் என்ன விஜய் ம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாரு இன்னைக்கு புஸ்குன்னு நேத்து. இல்லைங்க ஏப்பா. இப்ப விஜய் டீம்ல எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இந்த வாடகை அரசியல் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் ஏதாவது கொஞ்சம் காசு போட சொல்லுங்க அப்பப்போ. என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லைன்னா அதெல்லாம் அவன் தெரியல பாட்டுக்கு சார். ஏதாவது இவங்க கத்திக்கிட்டே இருப்பான். ரெண்டு இல்லை சார், நம்ம வந்து விஜய் எதிர்க்கிறோம்னா கொள்கையா எதிர்த்தோம். கொள்கையா நமக்கு பெரிய அறுத்துக்கிட்டு வருது. அவர் சிஏ அந்த விஷயம்லாம் முடியும் பேசுறவங்க. ஆனா சவுக் சங்கர், ஐயநாதன் எல்லாருமே விஜய்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. இல்ல திடீர்னு இல்ல அவங்க முந்தானத்தை வரை இவங்க இந்த கொள்கை பரப்பு செயலாளர், அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா வந்து பொதுச் செயலாளர், நிர்மல்குமார் வந்து துணை பொதுச் செயலாளர், இதெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தின்னு ஐயநாதன் திட்டாரு. நேற்று வந்து சங்கர் ஏங்க விஜய்க்கு எடப்பாடி வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, டெபுட்டி சிஎம்லாம் கொடுக்க மாட்டாரு, சீட்லாம் கொடுக்க மாட்டாரு, விஜய் வேணா வந்து சேர்ந்துக்கிட்டுவீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து என்னன்னா நீங்க கொஞ்சமாவது கவனிக்கணும் கார்த்தி. கொஞ்சம் கூட கவனிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? விஜய் சைடை கொஞ்சம் இந்த சோசியல் மீடியா சைட்லலாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஆரம்பிச்சிட்டார்ல, சும்மாவே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சார் அநியாயமா இருக்கு. எலெக்ஷன் ஆமா ஓட்டு காப்பு கொடுக்க சொன்னா கூட நியாயமா அப்படி இருக்கும். கிடையாதுங்க. அது சரி, வேற வழி இல்ல இல்ல பழக்க வசம் 2017ல கொடுக்கலாம். இருந்து சரி 2017ல இருந்து திமுக இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க, இந்த ஜேர்னலிஸ்ட், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் எவ்வளவு இது பண்ணாங்க, டேக் ஓவர் ஆமா ஆமா பண்ணாங்க. சார். அத மாதிரி இல்ல இப்ப அந்த பண்ணணும்ல. இல்ல சார், என்னன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே 2 நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அந்த கட்சியில பொறுப்பாளர்கள்லாம் போட முடியாது. போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாவட்ட செயலாளர்லாம் விட்டுருங்க, அது தனி. அது மாவட்ட செயலாளர்ன்றது ரசிகர் மன்றத்துல தான் அவர் போட்டுக்கிறாரு. பட் இந்த கொள்கை பரப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் இவர் ராஜ்மோகன், அப்புறம் ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தவங்க, மணில இருந்து சவுக்கு சங்கர்ல இருந்து ஐயான்ல இருந்து எல்லாருமே கம்ப்ளீட்டா விஜய் வந்து 2 நாளா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாருமே என்ன, எல்லாருமே கூப்பிடுவாரு, விஜய் கூப்பிடுவாரு, நம்மகிட்ட பேசுவாரு, நமக்கு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அது கொடுக்கலன்னொன்னே மொத்தமா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. கொடுக்கலனா கூட பரவாயில்ல கார்த்தி. நீ ஏதாவது ஒன்று கவனிக்கணுன்றேன். கவனிக்க சொல்லுங்க. இப்பயே ப்ரமோஷன் ஆரம்பிக்க சொல்லுங்கன்றேன். பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்தாச்சுல, ஒரு 2வது வருஷம் ஆரம்பிச்சாச்சுல. சோசியல் மீடியாவும் சினிமா கொண்டு தான் இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுப்பாங்களா? இப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்க்கும் பேச சொல்லுங்க. இல்லைன்னா யூடியூப்ல போய் நல்லா சொல்லுங்க சார், கேட்குற மாதிரி காதுல. அதான் இல்லைன்னா யூடியூப் ஆளுங்களே ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் சார் கரெக்ட். நியூஸ் சேனல்ல அந்த பத்திரிகையாளர்னு பேசுறானுங்க, எல்லாரும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் சார் பேசுறாங்க. 3 பத்திரிகையாளர்னு போட்டு. இல்லைங்க, அது நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே நல்லா கவனிக்குது, அதனால வந்து பேசுறாங்க. நீங்களும் கவனிச்சா உங்களையும் பேச போறாங்க. அவ்வளோதான். நீங்க நம்ம ரவீந்திரன் துரைசாமிலாம் சொல்றீங்கல்ல, கொஞ்சம் ஏதாவது ஒன்று காட்டுங்க. அவர் எப்படி கூவார் நோண்டி பாருங்க. அது பண்ண முடியாது. ஏன் பண்ணீங்களானா தான் ஏதாவது எப்படி காட்டுவார் நோண்டி பாருங்க. இந்த நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? இல்ல நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அதெல்லாம் ஓகே சார், அதெல்லாம் ஓகே சார். நீங்க இந்த நாஞ்சில் சம்பத்து கொஞ்சம் ஒரு காசு செலவு பண்ணுங்க கார்த்தி. நீ ஒரு 10 லட்ச ரூபாய் நாஞ்சில் சம்பத்து கொடுங்க. நாஞ்சில் சம்பத் எப்படி பேசுறான்னு நோண்டி பாருங்க. சொல்லு கார்த்தி. உங்க ஆளுங்க தானே. இதுக்கு முன்னாடி இல்ல சார், இதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரன் எப்படி வைகோ இப்படி பாராட்டினாரோ, அதுக்கப்புறம் அம்மா இப்படி பாராட்டினாரோ, டிடிவி தினகரன் இப்படி பாராட்டினாரோ, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்படி பாராட்டினாரோ, அதே வார்த்தையை எடுத்து போட்டு ஆமா அப்படியே பாராட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஓகே சார். இன்னொன்னு, நீங்க எவ்வளவு ரவீந்திரன் நீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு 50,000 கொடுத்து அவர் பாராட்ட சொல்றீங்க அப்படின்னா, திமுக திரும்ப 1 லட்சம் கொடுத்துட்டு சொல்லும். இல்ல கார்த்தி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவுக்கும் ஒரு உருட்டு உருட்டுவாங்க, விஜய்க்கும் ஒரு உருட்டு உருட்டுவாங்க. நீங்க மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் கார்த்தி. அதுதான் சொல்றேன், அது வேலைக்கு இல்ல கார்த்தி. ஒரு அடுத்த 8 மாசத்துக்கு மாசம் ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 4 யூடியூப் இன்டர்வியூல கொஞ்சம் நம்மளை பத்தி கரெக்டா பேசுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 8 மாசம் கமிட்மெண்ட் வச்சுக்கணும்ல. அதுக்கு என்னன்னா, அவங்க அப்படி போறத விட நீங்க பெட்டர் இன்னொரு புது ஆளுங்களை உருவாக்குறது ஈஸியா இருக்கும். இப்ப நேத்துல ஒரு பையன் நேத்து ஒரு பையன் உருவாக்கினா கூட இல்ல, புது ஆளுங்களை உருவாக்கினா கூட அவங்களுக்கும் காசு கொடுக்கணும்ல. யாருமே காசு இல்லாம யாரு ஒர்க் பண்ணுவா?
அது அது ஓகே சார், காசு தான் கொடுக்கணும். பட் இந்த டிவி டிபேட்ல ரவீந்திரன் துரைசாமி அந்த பையன் ரமேஷா யாரோ ஒரு பையன் அவன் போட்டு பொழந்துட்டானே. பிரியாணியும் வச்சு செஞ்சு விட்டாரு ஜேர்னலிஸ்ட் பிரியாணியும். இல்ல கார்த்தி, இன்னைக்கு அது எல்லாருமே வந்து யார வேணா ஒரு பாயிண்ட்ல ஈஸியா மடக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல வேற மாதிரி உருட்டி இருப்பாங்க. அதனால இவங்களுடைய பழைய வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்தா அவங்க பேசுனதே வச்சு அவங்களெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். அது வேற விஷயம். பட் நான் சொல்றேன், இப்ப இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கார்த்தி. இவங்களை அடக்கணும்னா அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்றேன். அவ்வளவுதான். எப்படியும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது இப்பல இருந்தே ஆரம்பிச்சிட சொல்லுவாங்க 8 மாசம். சார் அதுனா அவங்க சொல்றதெல்லாம் வந்து எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல நம்புறது கிடையாதுமா. இல்லம்மா, நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இதை நம்புறதா இல்ல இல்ல பார்க்க கூடாது. நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா நீங்க நினைக்காதீங்க. அது திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயத்த 10 டைம் 100 டைம் சொல்லிட்டே இருக்கும்போது 10 வாட்டி அதுதான் சொன்னீங்களா உண்மைன்ற மாதிரி ஆயிடும். அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு பொய்யவே 10 வாட்டி சொன்னீங்களான்னா உண்மைதான் போல இருக்குப்பா, அவர் சொன்னாருப்பா அப்படின்னுவாங்க. ஒரு வாட்டி சொல்லும் போதுதான் அது பொய். 10 வாட்டி சொன்னா உண்மை. அதுவும் 10 வாட்டி 10 பொய்ய 10 பேர் சொன்னா நிஜமாயிடும். அவர் ரஜினிக்கு 50% ஓட்டுன்னு சொல்லியிருக்காராம் இப்போ. அது வேற நேற்று சொல்லி சிவி ஒரே இதுதான். யாரு? அவர் தான் ரவீந்திர துரைசாமி. இல்லைங்க, அதுதாங்க அவர் வரவே இல்லைங்க. அவர் 50% ஓட்டு 60% ஓட்டுனா எப்படி தெரியும்? அதுதான் அதுதான் இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க எல்லாருமே என்னன்னா இவங்கெல்லாம் தேர் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு இது மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷம் வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் இருப்பாங்க. அப்போ இவங்களாம் இப்போ ஒரு கிரவுண்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் இருக்கோம், எங்களையும் கவனிங்க அப்படின்னு எடுத்துக்கான பேசுறது தான் இதெல்லாம். அவ்வளோதான். கார்த்திக் ப்ரோ, ஆனா ரவீந்திரன் துரைசாமி பெருசா டிஎம்கேவையும் அட்டாக் பண்ண மாட்டார்ல. டிஎம்கேலாம் அட்டாக் பண்ண மாட்டாரு. திமுக பத்தி அவர் இன்னைக்கே பேசியிருக்காரு, தப்பா கிடையாது. அவர் எடப்பாடி திட்டுவாரு, விஜய் திட்டுவாரு, அவ்வளவுதான். சசிகலா திட்டுவாரு. சசிகலா முன்னாடி திட்டு இருந்தாரு, இப்ப அவங்க ஒதுனாலதான் அவங்களே பேசுறது இல்லை. ஒரு எடப்பாடி வந்து திட்டுவாரு. எடப்பாடியை பயங்கர இன்னைக்கு வந்து எடப்பாடியில 26 வந்து ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் தான் வரும் அப்படிங்கிறாரு ப்ரோ. சிரிக்காம பேசுறது அது இல்லைங்க. அது வந்து என்னது எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஈரோடு எலெக்ஷன்ல அதிமுக தோத்தாலும் அவங்க தானே ஒரு எதிர்கட்சியா இருந்திருக்கணும். அது இல்லாததை தான் இதெல்லாமே ஒரு ஃபீலிங்ஸ் தானே. நீங்க மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஒரு எதிர்கட்சின்னு சொல்ற எதிர்கட்சி தலைவர் வந்து வந்து எலெக்ஷன்லயே நிக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுவும் க்ளோஸ் டு எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு எலெக்ஷன்ல அந்த இதை பேஸ் பண்ணி அவர் சொல்றாரு. அது எப்படிங்க நடக்கும்? எதுவுமே இல்லாம அதிமுக 23% ஓட்டு வாங்க. 8 தொழில் எடப்பாடி, 9 தொழில் எடப்பாடி, 10 தொழில் எடப்பாடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கார்த்தி. 8 இப்ப என்ன ஒண்டி ஜெயிச்சிருவா போறாரு 26ல ஒண்டி. அப்படி கிடையாது. நீ எதிர்கட்சினா ஏதோ ஒன்று. இப்போ சீமான் 3% ஓட்டுல இருந்தானே ஆரம்பிச்சாரு. அவர் என்ன எத்தனை தொகுதியில் எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காரு இது வரைக்கும்? ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. ஆனாலும் ஒரு வாய் விசாரை வச்சு பேசிக்கிட்டு இல்லையா? அந்த மாதிரி பேசணும். இந்த இவரெல்லாம் ஜெயக்குமார்லாம் எதுக்கு இருக்காங்க? அவங்கெல்லாம் கொடுத்துங்களான்னா டெய்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. எலெக்ஷனில் நிற்கணும்ல. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியே இப்போ ஈரோடு எலெக்ஷனில் இல்லையே கார்த்தி. அது எவ்வளோ அசிங்கம். சார் அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நின்று தோத்ததுக்கப்புறம் போன டைம் வாங்கினதோட ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னா எடப்பாடிக்கு இன்னும் பிரச்சனை அதிகமா இருந்தா அவர் பயப்படுறாரு. அவர் பயந்து ஓடிட்டு இருக்காரு சார். பயந்து ஓடிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, இந்த சத்யராஜ் படத்துல ஒரு ஒன்று வரும், கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு சீப்பை ஒழிச்சு வச்சேன்னு. அத மாதிரி. இல்ல அதான் சொல்றேன் சார். அவர் 2026ல அவருடைய எண்ட் இருக்கு, ஓகேவா? அந்த 2026 எண்ட்ல அவருடைய கதை முடிய போகுது. அது வரைக்கும் டைம், அது வரைக்கும் எப்படியாவது எதுவும் தப்பிச்சு ஓடிடலாமா, எப்படியாவது தப்பிச்சு ஓடலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஓடிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது அந்த ஓட்டம் நின்றும் சீக்கிரம். கஷ்டம். அவரால் அந்த கட்சியெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி 2026 ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதுக்குள்ளேயே வந்து கட்சியில இருக்கவங்களே வந்து அண்ணா நீ வெளில போனா நான் வெளில போறேன் சார். ஓட் பேங்க் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு சார். அது ரெட்டரைக்கு தான் இருக்கு, இவருக்கு இல்ல.
அதுதான் சொல்றேன். ஒரு 24% ஓட் பேங்க் இருக்கே. ஒண்ணுமே இல்லாம யாரு சார் பிஎம் எல்லாம் இருக்கு சார், இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, ஆனா நீங்க அதுக்கான தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க புரிஞ்சு போயிருவாங்கல்ல எல்லாரும். எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னா சார், ஏடிஎம்கே ஆல்ரெடி ஸ்பிளிட் ஆன கட்சி தானே சார். மாத்தி ஸ்பிளிட் ஆமா ஆயிருக்கு, கார்த்தி, மாத்தி நான் ஸ்பிளிட் இல்லைன்னு ஆயிருக்கு. சொல்லல. இப்ப எங்க போவாங்க அவங்க அவங்க? என்டி அலைன்ஸ் கூட போவாங்க, டிடிவி இருக்காரு, இல்ல சசிகலா பட் இருக்காங்க, இல்ல ஓபிஎஸ் இருக்காங்க. தலைவர்கள் மாறுவாங்க கார்த்தி. அதாவது தலைவர்கள் வந்து எந்த ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகலாம், அலையன்ஸுக்கு வைக்கலாம். ஆனா தொண்டர்கள் மாற மாட்டாங்கல்ல. அந்த ஓட்டு போற தொண்டர்கள் எதுக்கு மாறும்? அதெல்லாம் அவங்க அவங்க மாறவே தேவையில்லையே. அவங்க ஓட்டு போறது ரெட்டலைக்கு தானே, ரெட்டலைக்கு போடலாமே. இல்ல நீ அவரை கட்சி விட்டு எடுத்துட்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்றியா? அது நடக்காது 26 எலெக்ஷன் முடியிற வரைக்கும். ஏன் நடக்காது எனக்கு புரியலையே. எப்படி நடக்கும்? சசிகலா எப்படி எடுத்தீங்க கட்சி விட்டு? சசிகலா எடுக்கும்போது அவங்க ஜெயில்ல இருந்தாங்க, அதனால எடுத்தாங்க. டிடிவி தினகரன் எப்படி எடுத்தீங்க? டிடிவி தினகரன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல கார்த்தி, பிக்சர்லயே இல்ல கார்த்தி. சார் அவர் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதான் கார்த்தி, ஆர்கே நகர்ல ஜெயிச்சவரால அவருடைய கோட்டைன்னு சொல்றான். அவங்க ஜாதி ஓட்டு இருக்கிற இடத்துல எப்படி தோத்தாரு 21ல? சார் வெற்றி தோல்வியெல்லாம் வரதா செய்யும். ஓகே, ஓபிசி எப்போ எடுத்தீங்க கட்சி விட்டு? அதே கட்சியில எல்லாரும் சேர்ந்து உங்களை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல ஓபிஎஸ் என்ன ஆச்சு 24ல பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு? அதனால இல்ல ரெண்டாவது தடவை வந்துச்சாங்கல்ல, மூணாவது என்ன எந்த ஆச்சு? ஏடிஎம்கே தானே இல்ல மூணாவது. கார்த்தி, 26 வரைக்கும் அவங்க எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க கட்சிக்குள்ள. 26 உள்ள கட்சிக்குள்ள ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா வேற அலையன்ஸ் போலாம், விஜயோட அலையன்ஸ் போலாம்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சார் விஜயோட அலையன்ஸ் போலாம்னா அது பேசிக்காவே உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது சார். விஜயோட நீங்க அலையன்ஸ் போலாம், ஓகே. விஜய் கேட்குற டிமாண்ட்ல நீங்க கொடுக்க முடியாது சார். விஜய் சார் வந்து ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 வருஷம் சினிமாவில் நடிச்சு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, அண்ணன் எடப்பாடி சிஎம் ஆக்குறதா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப விஜய் வந்து திமுகவும் எதிர்க்கிறாரு, அதிமுகவும் எதிர்க்கிறாரு. இந்த கட்சி இது அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4-5 மாசம் டிவி டிபேட்ல என்னைக்காவது அதிமுக தாவேகா ஸ்பீக்கர்ஸ் அடிச்சு பார்த்திருக்கியா? ஏன் அடிக்க மாட்டேன்றாங்க? அப்போ அவங்கதான் ஆட்சியிலே இல்லையா? அவங்களே திட்டம் ஆட்சியில இல்லைன்னா என்ன, எதிர்கட்சி அவங்க தானே. எதிர்கட்சியா இப்ப நீங்க ஆளுங்கட்சி சரியில்லைன்னு திட்டுற மாதிரி எதிர்கட்சியா இவர் என்ன மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு கேட்கணும்ல. அப்படி பண்ணா 2 எனிமீஸை உருவாக்குவார் சார். அவருக்கு நிறைய ப்ரெஷர் வரும். அது எப்படி பண்ணுவாங்க? அதுதாங்க சொல்றேன்னா, அவங்களுக்கும் அது தேவைப்படுது. அது தேவைப்படல. அவங்க என்ன தேவைப்படல? என்ன தேவைப்படல? எப்படிங்க நீங்க வந்து 2வதுக்கு வரணும்னா அதிமுக அடிச்சாதானே 2வதுக்கு வர முடியும்? இல்லைன்னா கிடையாது சார். அப்படி இல்ல சார், அது கிடையாது சார். 50-50 வரீங்கன்னா ஓகே, நீங்க 111 நாங்க 111 நிப்போம் அப்படின்னு விஜய் கிட்ட நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா விஜய் ஒத்துக்குவாரு. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, ஓகேன்னுவாரு. அதுக்கு போவாரு எடப்பாடி. தெரியல, அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அப்புறம் ஏன் திட்டலன்னு எந்த ரீசன்? அவ்வளவுதான். அந்த ஆப்ஷன் வச்சிருக்காரு, ஓகே. அந்த ஆப்ஷன் பாதிக்கு பாதி வச்சிருக்கு, அதிமுகவும் அந்த ஆப்ஷனை வச்சிருக்கு. வெளில சொல்ல வச்சிருக்கீங்க, 2 பேரும் வச்சிருக்கீங்க, ஓகே. விஜய் ராயப்பேட்டைக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வரட்டு இவர் இருக்கிறாரு. அவ்வளவுதான் நடக்கும். கடைசியா வந்து இவர் வந்து யார் வந்து நீங்க சிஎம் நிக்க போறது? 2 பேரும் இப்படியே 2 பேரும் உட்காந்து சங்கீத சொரங்கள் 3 அப்படின்னு மாத்தி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் கடைசியா. சரி, படப்போமா? சரி, ஓகே. இந்த கோரிக்கையை வச்சிருங்க உதயநாட்ட. நாளைக்கு காலைல ட்வீட்டை போட்டுறேன். ஓகே, ஆமா, எல்லாம் ரசிகர் எல்லாமோ ட்வீட் போடுங்கப்பா. சும்மா படத்துக்கு படம் 9 மணி இருக்கா இல்லையா, 9 மணிக்கு வருமா வராதா, புக்கிங் ஓபன் பண்றதா வேணாமா, இப்படியே பண்ணிட்டு இருக்க கூடாது. அது செட் ஆகாது. திராவிட மாடல் அரசுக்கு இது ஒரு களங்கம். இது ஒரு கரும்புலி. இந்த கரும்புலியா ஒரு வந்து ரப்பர் வச்சு அடிக்க சொல்லுங்க. ஓகே, இதை உடனே பண்ணிட்டு ஒரு பாராட்ட ஒரு ட்வீட்டை போடுறேன். நீங்க ட்வீட்டை போட, ரசிகர் எல்லாமோ ட்வீட்டை போடுங்க சார். நான் போட்டேன், நான் வந்து சங்கி
வேணுனே வந்து கால் பண்ண சொல்ல பேசுறேன் அப்படிம்பாங்க. நீங்க போடுங்க. சரி ஓகே, நீங்க நான் போட்டதுக்கு போடுறேன். அப்புறம் வேணா ரசிகர்களையும் போட சொல்லுங்க. ஓகே ஓகே. ஓகே பாய். மதன்ஜி நீ 24 மணி நேரம் தான். வியாழக்கிழமை நைட் வந்துடலாம். மான்கோம்பு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துருவோம். வாங்க சண்டைக்கு வந்துடலாம், பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை வேண்டி தானே. அப்படி பார்த்தா சரி இது சொல்லுங்க, பார்க்கலாமா ஏஆர்எஸ்ல பார்க்கலாமா நாளைக்கு சொல்லுங்க. எங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறீங்களா? 9 மணிக்கா? 9 மணிக்கு பார்க்க போறீங்க அப்படின்னா ஏஆர்எஸ்ல பெரிய ஸ்கிரீன் கிடைச்சா 4 நம்பர் இல்லை 5 நம்பர் இல்லை 1 நம்பர் 3 ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு ஸ்கிரீன் கிடைச்சா பாருங்க. 2 3 பார்க்காதீங்க. இல்லைன்னா ஆஸ்கார்ல 2வது ஸ்கிரீன் கிடைச்சா மட்டும் பாருங்க, இல்லை பார்க்காதீங்க. சரிங்க சரிங்க. ஓகே 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 நன்றி. நாளைக்கு வந்துடுறோம். ஓகே ப்ரோ, பாய் குட் நைட். ரைட் பாய்.